கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. ரோமர் 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் வாசிப்போம். Read Romans 8 verse 28. And we know that all things work together for good to them that love God, to them who are the called according to his purpose. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God. நம்மை பற்றிய தேவனுடைய தீர்மானம் சொல்லப்பட்டிருக்கிறது. And God's purpose about ourselves is mentioned here. கர்த்தர் நம்மை ஒரு தீர்மானத்தின்படி நம்மை அழைத்திருக்கிறார். And God has called us according to his purpose. நாம் அவரிடத்தில் அன்பு கூறுவர்களாக நாம் இருக்கிறோம். And we are loving him. நமக்கு நடக்கிற எல்லா காரியங்களும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. Everything that happens in our life work together for good. அறிந்திருக்கிறோம் என்று பரிசுத்த பவுல் தான் மாத்திரமல்ல, அவரும் அவருடைய உடன் ஊழியர்களும் ரோம சபையாரும் அதை அறிந்தவர்களாக இருந்தார்கள். And St. Paul says we know, which means not only he knows, he and his co-workers and the Roman church knew it. இந்த அறிவானது நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை பதஷ்டப்படாமல் இளைப்பாறுதலாக இருக்கும்படியாக செய்கிறது. And this knowledge is making us that we may not make haste in our life, instead to have rest in ourselves. நம்மை பற்றிய தேவனுடைய தீர்மானம் என்ன? What is the purpose about us in God? நம்மை மகிமைப்படுத்துவது அவருடைய தீர்மானமாக இருக்கிறது. His purpose concerning us is to glorify us. எந்த அளவுக்கு அவர் நம்மை மகிமைப்படுத்துகிறார்? And to what extent he glorifies us? தேவகுமாரனாகிய கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் அளவுக்கு அவருக்கு எவ்வளவு மகிமை இருக்கிறதோ அந்த அளவுக்கு தம்முடைய சபையை அவர் மகிமைப்படுத்துகிறார். And how much the glory which is with the Son of God, which is the Lord Jesus Christ, to that much extent the Lord God is glorifying his church. அதைத்தான் அந்த அதிகாரத்தின் 29-30 வசனங்களிலே நாம் படிக்கிறோம். That we read in verses 29 and 30 of the same chapter. தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கியும் இருக்கிறார். எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். தேவன் எவர்களை முன்குறித்தாரோ கர்த்தர் நம்மை முன்குறித்திருக்கிறார். And for whom he did foreknow, which means God has foreknown us. தேவகுமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் நாம் மகிமையை அடைந்து கொள்ளும்படியாக நாம் தேவனால் முன்குறிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். We have been predestinated that we may be conformed to the image of the Son of God. அவருடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். And he had predestinated us that we may be conformed to the image of his Son. இது நம்மை பற்றிய தேவனுடைய தீர்மானமாக இருக்கிறது. This is what the determination about us in the mind of God. இந்த தீர்மானத்தை முந்தின நித்தியத்திலேயே பிதாவாகிய தேவன் நம்மை குறித்து எடுத்திருக்கிறார். And this determination God has taken even in the former eternity itself. உலகம் உண்டாக்கப்படுவதற்கு முன்பே இந்த தீர்மானத்தை கர்த்தர் நம்மை குறித்து எடுத்திருக்கிறார். And God has had this purpose concerning us even before the foundation of this world. உலகம் உண்டாக்கப்படுவதற்கு முன்பே நாம் ஒவ்வொருவரும் பிதாவாகிய தேவனுடைய மனதில் நாம் காணப்பட்டோம். Even before the foundation of the world, we everybody were in the mind of God the Father. நம்முடைய தேவன் எப்படி நித்தியமானவரோ அதுபோல நாமும் நித்தியமானவர்களாக நாம் காணப்படுகிறோம். As our God is eternal, we are also found eternal ones. முந்தின நித்தியத்திலே பிதாவும் குமாரனும் பரிசுத்த ஆவியானவரும் உண்டு. In the former eternity, Father, Son and the Holy Ghost were found. அந்த தேவனுடைய மனதிலே நாம் இருந்தோம். And in that mind of God we were found. காலம் வந்தபோது இந்த உலகத்திலே நாம் மாம்ச சரீரத்திலே நாம் பிறந்திருக்கிறோம். When the time came, we were born in this world in the fleshy body. பலவிதமான நிலவரங்களிலே நாம் காணப்பட்டோம். And we were found in various states. பல சமுதாயத்தை சேர்ந்தவர்கள், belonging to various communities, பல தேசத்தை சேர்ந்தவர்கள், belonging to various lands, பல பாஷையை சேர்ந்தவர்கள், and belonging to various languages, பலவிதமான கலாச்சாரத்திலே வளர்ந்தவர்கள், and grown up in various cultures, பலவிதமான அந்தஸ்து வித்தியாசம் உடையவர்கள், and so many differences in their positions. சிலர்
சிலர் இயல்பாகவே ஞானமுள்ளவர்களாக இருக்கிறார்கள். And naturally few will be wise. சிலருக்கு இயல்பாகவே சில திறமைகள் காணப்படுகிறது. Naturally few possess some skills and talents. சிலர் இயல்பாகவே மிஞ்சின பேதைகளாக இருக்கிறார்கள். And few are very simple right from naturally. இப்படி எல்லாம் பலவிதமான நிலவரத்திலே நாம் காணப்பட்டோம். In this way we were found in various several states. என்றாலும் நாம் அனைவரையும் நம்முடைய தேவன் அவருடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். Nevertheless, God the Father had predestinated us that we may be conformed to the image of His Son. இன்றைக்கு உலகத்திலே திருமணம் செய்து பிள்ளைகளை பெற்றுக்கொள்கிறார்கள். அந்த பிள்ளைகளை குறித்த முன்குறித்தல், அந்த பெற்றோர் நல்லவர்களாக இருந்தால் அந்த பெற்றோர் அந்த பிள்ளைகளை குறித்து ஒரு முன்குறித்தல் உடையவர்களாக இருப்பார்கள். And today they marry and beget children in the world, and if they are true parents, real parents, they will have a predestination about their children. எனக்கு பிள்ளைகள் பெறப்போகிறது, இல்லாவிட்டால் கர்த்தர் எனக்கு பிள்ளைகளை தரப்போகிறார் அல்லது தந்திருக்கிறார். இந்த பிள்ளைகளை நான் இவ்விதமாக வளர்த்து வருங்காலத்திலே இவர்களை இப்படிப்பட்டவர்கள் ஆக்க வேண்டும் என்கிற ஒரு முன்குறித்தல் அந்த பெற்றோருக்கு உண்டு. And God has given me the children, He is going to give me children, on how I am going to grow up these children, and about this a predestination will be found in their mind. அந்த பெற்றோர்கள் நல்லவர்கள் அல்லாமல் நிர்விசாரிகளாக அவர்கள் இருப்பார்கள் என்று சொன்னால் தங்களுடைய பிள்ளைகளை பற்றியதான முன்குறித்தல் அவர்களுக்கு இருக்காது. If the parents are not good, if they are slack, they will not have a predestination about their children. பிள்ளைகளை பற்றியதான எவ்வளவோ ஒரு முன்குறித்தலோடு கூட பிள்ளைகளை மிகவும் கவனமாக வளர்க்க பிரயாசப்படுகிறார்கள். And in this way of predestination, they will be trying to bring up their children accordingly. உங்களே சிலர் இந்த ஐக்கியத்திலேயே பிறந்து வளர்ந்தவர்களாக நீங்கள் இருக்கிறீர்கள். And few among you may have been born and brought up in this fellowship itself. உங்களுடைய பெற்றோருக்கு உங்களை பற்றிய ஒரு முன்குறித்தல், ஒரு நோக்கம் இருந்தது. And your parents had a predestination about your life. என் பிள்ளைகள் வருங்காலங்களிலே இந்த சபையிலே ஒரு நல்ல ஒரு ஊழியராக இருக்க வேண்டும் என்கிற ஒரு நோக்கம் உங்களுடைய பெற்றோருக்கு இருந்தது. And your parents had a purpose concerning you, that they told like this, my children must be a good servant of God in this church itself. அந்த சிந்தையுள்ளவர்களாக ஜெபித்து ஆண்டவரிடத்தில் ஆலோசனை கேட்டு ஆண்டவருடைய ஆலோசனையின்படி உங்களை வளர்த்திருப்பார்கள். அது நிமித்தம் நீங்களே சிலர் ஊழியத்துக்கு வந்திருப்பீர்கள். And accordingly they will pray and got counsel from God, and according to that counsel they might have grown, they might have brought you up, and you have grown in that manner. இந்த ஐக்கியத்திலே வருங்காலத்திலே நல்ல விசுவாசிகளாய் என்னை போல இருக்க வேண்டும் என்று சொல்லி உங்களுடைய பெற்றோர் அந்த சிந்தையிலே உங்களை வளர்த்திருப்பார்கள். And your parents might have brought you with a mind that my children also must be good believers in this church like me. இப்படி உங்களுடைய தாய் தகப்பனுடைய மனதிலே உங்களை குறித்ததான ஒரு முன்குறித்தல் காணப்பட்டது. In this manner your parents' mind had a predestination about your own life. அந்த சிந்தையோடு உங்களை வளர்த்து உருவாக்கி இருக்கிறபடினாலே உங்களை பலர் இந்த ஐக்கியத்திலே வளர்ந்து வந்த பிற்பாடும் இந்த ஐக்கியத்திலே நீங்கள் நிலைத்திருக்கிறீர்கள். And in this manner, because they predestinated and brought you in this manner, you are many found in this church beautifully. இந்த சபையின் அடிப்படை உபதேச சத்தியங்களின்படி என் பிள்ளைகள் வாழ வேண்டும். அவர்கள் இந்த வருங்காலங்களிலே அவர்கள் இந்த பிள்ளைகள் இந்த சபைக்கு அல்லது இந்த சத்தியத்துக்கு இந்த உபதேசத்துக்கு தூணாய் காணப்பட வேண்டும். இப்படிப்பட்ட சிந்தையோடு வளர்க்கப்பட்டவர்களும் இங்கே இருக்கிறீர்கள். And if you are here, you have been brought up with the parents' mind, which say like this, that my children should have to grow up in the fundamental doctrines of this church, and they must become pillars for the truth. விசுவாசிகளாகிய நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளை விதமாக வளர்க்க வேண்டும் என்று முந்தின காலங்களே இருந்த அந்த பரிசுத்தவான்கள் உங்களுக்குள்ளே அந்த வாஞ்சையும் விருப்பத்தையும் அந்த சிந்தையும் வைத்தார்கள். And for saints, for former saints, forefathers, they have kept a mind in you, the parents, a desire that you may bring up your children in this manner. ஆதலால் உங்களிலே பலர் உங்களுடைய பிள்ளைகளே பலர் இந்த சத்தியத்துக்கு தூணாக ஆதாரமாக காணப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். Therefore many of your children are even now they are found pillars for the truth. பாடுகள், கஷ்டங்கள், சோதனைகள் மத்தியிலே வெளிப்படுத்தப்பட்டதான இந்த உபதேச சத்தியங்களின்படி ஜீவிக்க கூடாத சூழ்நிலைகளின் மத்தியிலே தங்களுடைய எல்லா கஷ்டங்களையும் பொருட்படுத்தாமல் இந்த அனுபவத்திலே ஜீவித்து வருகிறவர்களாக உங்களை பலர் காணப்படுகிறீர்கள். In the midst of the sufferings and afflictions and trials, in adverse situations, even though they could not live according to the truth, many of you are found here living according to the truth, abiding in the truth. எல்லாவற்றுக்கும் மேலாக
தேவன் உங்களை குறித்து ஒரு தீர்மானம் வைத்திருந்தார். அந்த தீர்மானம் உங்களை குறித்து இருந்ததுனால தேவனுடைய பார்வை எப்போது உங்கள் மேல் பதிக்கப்பட்டிருந்தது. More than all, God had a purpose concerning you. Because he had a purpose concerning you, he had his eyes fixed on you. நம்மில் பலர் நம்முடைய தேவனை பற்றிய சிந்தை இல்லாமல் எதிர்காலத்தில் என்னுடைய ஆன்மீக வாழ்க்கை எவ்விதமாக இருக்க வேண்டும் என்கிற குறிக்கோள் அற்றவர்களாக வாழ்ந்து கொண்டிருந்தாலும் தேவாதி தேவன் தம்முடைய பார்வையை நம்மேல் பதித்து வைத்திருந்தார். And many of us not mindful of God, and we didn't have any idea about our spiritual life in future, but God had his eyes upon us because he had purpose concerning us. ஆதலால் அந்த தேவன் நம்முடைய ஜீவியத்தில் நாம் நிர்விசாரிகளாக இருக்காதபடிக்கு ஜாக்கிரதையாக மிகவும் கவனமாக எச்சரிக்கையாக இருக்கும்படியாக கர்த்தர் நம்மை பல விதங்களிலும் நம்மை உருவாக்கி எடுத்திருக்கிறார். And therefore God, that we may not be found slack concerning this, that we may be vigilant, diligent and careful regarding this, God hath created us in this way. நம்முடைய வாழ்க்கையிலே சம்பவித்த எல்லா காரியங்களும் நன்மைக்கு ஏதுவாகவே நடந்திருக்கிறது. Everything which happened in our life had been good for us. அதாவது ஒரு நல்ல நோக்கத்தோடு தேவனுடைய சபையிலே நானும் நீங்களும் ஒரு அங்கமாக காணப்படும்படியாக, தேவனுடைய குறிக்கோள் நோக்கம் நிறைவேறும்படியாக, தேவனோடு கூட சேர்ந்து ஒத்துழைக்கும்படியாக, அப்படிப்பட்ட ஒரு நிலவரத்திலே கர்த்தர் நம்மை உருவாக்கும்படியாக பல பாதைகளின் ஊடாக, நாம் விரும்பினதும் விரும்பாதுமான பாதைகளின் ஊடாக கர்த்தர் நம்மை நடத்தி இருக்கிறார். And God has brought us in various ways which we desire or desire not, but for good, that we may be found in this church as good members of the church. உங்களுடைய ஜீவியத்தில் உங்களோடு உடன் பிறந்தவர்கள், உங்களுடைய பெற்றோர்கள், உங்களுக்கு அருமையானவர்கள் உங்களை ஒரு பொருட்டாக கருதாமல் நடந்து கொண்டிருக்கலாம். The people who are born with you together and the people who are in your family might not have considered you. ஆனால் தேவாதி தேவன் உங்களை ஒரு பொருட்டாக கருதி உங்களுக்காக கிரியை செய்து கொண்டே வந்தார். But God of gods had considered you a special thing, and he had been working for you this too. கர்த்தருடைய கண்கள் அல்லது அவருடைய மனது எப்போதும் உங்களை பற்றிய ஒரு சிந்தை, ஒரு பாரம் உள்ளதாகவே இருந்து கொண்டிருந்தது. The eyes of the Lord, the mind of the Lord were always concerning you and had a burden about you. அந்த தேவாதி தேவன், அந்த பரிசுத்தமான தேவன் நம்மை குறித்து இவ்வளவு கரிசனையுடையவராக, இவ்வளவு அக்கறை, இவ்வளவு பெரிதான உத்தரவாதம் பொறுப்பெடுத்து கிரியை செய்கிறவராக அவர் காலாகாலங்களாய் இருந்து வந்திருக்கிறார் என்கிறதை நாம் கேள்விப்படும்போது எவ்வளவு நம்முடைய உள்ளம் பரவசம் அடைகிறது. And when we heard about our God had been working for us for ages together for good, and when we heard about this, how much high happiness which our heart is getting. உன்னுடைய புருஷன் உன்னுடைய நன்மையை கருதாமல் இருக்கலாம், உன்னுடைய மனைவி உன்னுடைய நன்மையை கருதாமல் இருக்கலாம், உன்னுடைய பிள்ளைகள் உன்னுடைய நன்மையை கருதாமல் இருக்கலாம், உன்னுடைய பெற்றோர்கள், உன்னுடைய உடன்பிறப்புகள் உன்னுடைய நன்மையை கருதாமல் அவர்கள் பார்த்து ஒரு பொறுப்பற்றவர்களாக நடந்து கொள்ளலாம். அதை பற்றி நீ கவலைப்பட வேண்டாம். உன் தேவாதி தேவன் ஆன்மீக வாழ்க்கைக்கும் இந்த உலக வாழ்க்கைக்கும் எடுத்த எல்லா காரியங்களும் உனக்கு நன்மையாக நடைபெறும்படியாக உன்னை அவர் பொறுப்பெடுத்திருக்கிறார். And you might not have been considered about your by your husband or by your wife. You might not have been considered by your children or by your parents. Do not consider this, do not take this as a great matter, because God of gods, he has considered you and he has done much things that you may be in this religion, this path. நமக்கு அவர் உத்தரவாதமுள்ள நல்ல ஒரு தகப்பனாக நம்முடைய வாழ்க்கையிலே அவர் நமக்கு காணப்படுகிறார். And he is being found as a responsible father in our life. ஆகவே தேவனுடைய அந்த மனதோடு, சிந்தையோடு, அவருடைய விருப்பத்தோடு நாமும் சேர்ந்து ஒத்துழைக்கும் போது அந்த தேவனுடைய நித்திய நோக்கம் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேறும். When we are also cooperating with the mind of God, with the will of God and the desire of God, then everything will be happening good in our life. அப்போ அவருடைய அளவுக்கு நம்மை மகிமைப்படுத்தும்படியாக அவர் நம்முடைய வாழ்க்கையிலே பல காரியங்களையும் நன்மைக்கு ஏதுவாக நடக்க செய்கிறார். And therefore he is working many things together for good, that he may give us the same glory which the Son of God possesses.
நமக்கு ஒரு தகுதி இருந்ததனால கர்த்தர் நம்மை இவ்விதமாக அழைக்கவில்லை. Because we have a certain capacity, God has not called us. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்கள். எந்த விதமான இன்டர்வியூ வைத்தும் நம்மை அவர் இவ்விதமாக அழைக்கவில்லை. And he has called us because he had foreknown us, in that there is no interview found. யாருடைய சிபாரிசையும் ஏற்று அவர் இந்த அழைப்பை நமக்கு கொடுக்கவில்லை. Not accepting anybody's recommendation, he has called us. தேவனே அவருடைய தீர்மானத்தின்படி இந்த அழைப்பை நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு கொடுத்தார். And God called and gave this calling to you according to his purpose only. நமக்கு எந்த விதமான யோக்கியதை தகுதி நமக்கு எந்த விதத்திலும் கிடையவே கிடையாது. And we don't possess any kind of ability or any kind of status for us to say. ஆதலால் இதையெல்லாம் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே உணரும் போது நாம் எவ்வளவாய் நம்முடைய தேவனுக்கு பிரியமாக நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்கிறதான அந்த தவிப்பு நம்முடைய உள்ளத்தில் உண்டாகி விடுகிறது. When we understand all these things, we will get a yearning in our heart that how much high we must be there to please our God. ரோமர் 3ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை நாம் பார்க்கும்போது அந்த ஆதாமும் ஏவாளும் கீழ்ப்படியாமையினாலே அவர்கள் தேவனுடைய மகிமையை இழந்து போனார்கள். In Romans chapter 3 verse 23, when we see this Adam and Eve, because they committed sin, they lost the glory of God. மனிதனுடைய பாவம் தேவனுடைய மகிமையை இழக்கச் செய்து விடுகிறது. The sin of a man makes him to lose the glory of God. அவர்கள் மூலமாய் உண்டான சந்ததிதான் நாம் இந்த பூமியிலே காணப்படுகிறோம். We are the generations of Adam and Eve. ஆகவே நாமும் கூட மகிமையை இழந்த அந்த தேவனுடைய மகிமையை இழந்த நிலவரத்திலே நாம் காணப்படுகிறோம். And therefore we are also found in a place in which we have lost the glory of God. அவர்கள் இருவரும் தேவனுடைய மகிமையினால் நிரப்பப்பட்டவர்களாக இருந்தார்கள். தேவனுடைய பிரமாணத்தை அவர்கள் மீறின போது மகிமை அவர்களை விட்டு போய்விட்டது. They were once filled with the glory of God, but when they trespassed the laws of the Lord, they lost the glory of God. முந்தின ஆதாம் மகிமை இழந்த ஒரு நிலவரத்தில் காணப்பட்டது. And the former Adam, he lost the glory. ஆனால் பிந்தின ஆதாமாகிய கிறிஸ்துவுக்கு ஒப்பாக நாம் மகிமையில் கொண்டு வரப்பட வேண்டும், மகிமை உள்ளவர்களாக மாற்றப்பட வேண்டும். But we must be taken to the position in which the latter Adam, Christ Jesus, and his glory. பழைய ஏற்பாட்டு சபையிலேயும் கூட ஒரு மகிமை காணப்பட்டது. Even in the Old Testament church there was a glory. ஆனால் அந்த மகிமையை இழக்கச் செய்யக்கூடிய நிலவரத்தில் ஜனங்கள் நடந்து கொண்டார்கள். But the people walked in a way in which they have lost the glory. அக்காலத்தில் காணப்பட்ட ஆசாரியர்களாகிய தேவனுடைய ஊழியர்கள் மாத்திரமல்ல, தேவனுடைய ஜனங்களும் இவ்விதமாக அவர்கள் பாவத்தில் ஜீவித்ததுனால மகிமை அவர்களை விட்டு போய்விட்டது. And the people on those days, the priests, the servants of God and the people of God, because they committed sin, they lost the glory of God. 1 சாமுவேல் 4ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை நாம் படிக்கும்போது, when we read 1 Samuel chapter 4 verse 22, தேவனுடைய பெட்டி பிடிபட்டு போனபடியினால் மகிமை இஸ்ரவேலை விட்டு விலகி போயிற்று என்றால், மகிமை இஸ்ரவேலை விட்டு விலகி போயிற்று. and the glory of God departed Israel. பரிசுத்தம் எங்கே இருக்கிறதோ அங்கே தேவனுடைய மகிமை காணப்படும். Where the holiness is, there the glory of God will be. அப்போ ஆசரிப்பு கூடாரத்திலே அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திலே அந்த உடன்படிக்கை பெட்டிக்கு மேல் அந்த கிருபாசனத்துக்கு மேல கேருபீன்களுக்கு மத்தியிலே தேவனுடைய மகிமை இறங்கி காணப்பட்டு கொண்டிருந்தது. In the tabernacle, in the most holy place, upon the ark of God, over the mercy seat, in between cherubims, the glory of God were dwelling. அங்கே தேவன் இருக்கிறார் என்று சொல்லி ஜனங்களும் ஆசாரியர்களும் விசுவாசித்தார்கள். And the people of God and the priests of God believed that there God dwells. ஆனால் அவர்களுடைய பாவத்தின் நிமித்தமாக அந்த மகிமை அவர்களை விட்டு போய்விட்டது. But because of their sin, the glory of God departed. பெலிஸ்தரோடு ஒரு யுத்தம் வந்தது. இவர்கள் தேவனுடைய பெட்டியை அங்கே கொண்டு போனால் நாம் ஜெயித்து விடலாம் என்று கருதினார்கள். அது தேவனுடைய பெட்டி அவர்கள் அங்கே கொண்டு போகப்படும் போது தேவனே அவர்கள் மத்தியிலே வந்து விட்டார் என்கிற அந்த விசுவாசத்தில் அவர்கள் வாழ்ந்தார்கள். When they had a battle with the Philistines, they tried to take this ark of God to that place. They believed in this manner, if we take the ark of God, the God himself will come and fight for us. அந்த தேவனுடைய பெட்டி
அந்த போர்க்களத்தில் அவர்கள் மத்தியிலே வந்தபோது இஸ்ரவேலர் மத்தியிலே ஒரு பெரிய ஆர்ப்பரிப்பு உண்டாயிற்று. In the battlefield, when the ark of God came, there was a great shout and acclamation in the midst of the people of Israel. நாம் சத்துருக்களை நாம் ஜெயித்து விடலாம் என்று கருதி அவர்கள் ஆர்ப்பரித்தார்கள். And they considered, they thought that they will however overcome their adversaries, and they shouted. ஆனால் ஒரு பெரிய தோல்வியை அவர்கள் தழுவினார்கள். But instead they faced a great defeat. அந்த ஆசாரியனாகிய அந்த ஏலியினுடைய குமாரர்கள் இருவரும் அந்த யுத்தத்திலே கொல்லப்பட்டார்கள். And the two sons of priest Eli were killed in that battle. உடன்படிக்கை பெட்டியும் பெலிஸ்தர் கொண்டு போய் விட்டார்கள். And the Philistines took the ark of God. ஆனால் அவர்கள் எங்கெல்லாம் கொண்டு போய் அந்த பெட்டியை வைத்தார்களோ அந்த உடன்படிக்கை பெட்டி அங்கே எல்லாம் அவர்களுக்கு பயங்கர பாதிப்பை உண்டு பண்ணி கொண்டே இருந்தது. But wherever they kept this ark of God in their place, this ark of God created a great trouble in the midst of them. ஆகவே தேவனுடைய ஜனங்களானாலும் அந்நிய ஜனங்களானாலும் தேவனுடைய மகிமையானது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டுமானால் நாம் தேவ பயமுள்ளவர்களாக பரிசுத்தமுள்ளவர்களாக காணப்பட வேண்டும். Whether we be the people of God or Gentiles, for the glory of God to be a blessing unto you, we must be holy. நீங்கள் எவ்வளவு பெரிய ஆவிக்குரிய அனுபவங்களை பெற்றவர்களாக இருக்கலாம், கிருபைகள் வரங்கள் தாளந்துகளை பெற்றவர்களாக இருக்கலாம், பரிசுத்தவான்களால் பாராட்டப்படக்கூடியவர்களாகவும் இருக்கலாம். ஆனால் உங்களுடைய ஆன்மீக வாழ்க்கை பரிசுத்த வாழ்க்கையை பற்றி நீங்கள் என்னதான் சொல்லுகிறீர்கள்? You may have a good spiritual life, you may have spiritual graces, gifts and talents, you might have received a good certificate even from the saints of God, servants of God, but how is your divine life, the spiritual life now? மற்றவர்கள் நம்மை நல்லவர்கள் பரிசுத்தவான்கள் என்று சொல்லக்கூடும், ஆனால் நம்முடைய மனசாட்சி, நம்ம ஒவ்வொருவருடைய மனசாட்சி நம்மை குறித்து என்ன சொல்லுகிறது? Others may call us saints, but everybody's conscience, what does it say? நம்ம ஒவ்வொருவருடைய இருதயமும் நம்மை பற்றி என்ன சொல்லுகிறது? And everybody's heart, what it says about us. நம்முடைய இருதயமே நம்மை குற்றவாளிகளாக தீர்க்கும் என்று சொன்னால் தேவன் நம்முடைய இருதயத்திலும் பெரியவராக இருந்து நியாயம் தீர்ப்பார். If our heart itself will blame us, our God will be greater than our heart and he will accuse us. ஆகவே நம்முடைய மனசாட்சி, நம்முடைய இருதயம் நம்மை குற்றவாளியாக தீர்க்காத ஒரு சுத்த மனசாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை நமக்கு அவசியமாக இருக்கிறது. Therefore we need a life in which our conscience will not prick and accuse us. Such a holy life we need. எனவே அதற்கென்று நாம் நம்முடைய ஜீவியத்தில் வாஞ்சிக்க வேண்டும். Therefore we should have such a desire in our heart. நீங்கள் பலவிதமான எதிர்பார்ப்புகளோடு தேவைகளோடு இந்த கன்வென்ஷன் கூட்டத்துக்கு நான் போகிறேன், என் தேவன் எனக்கு இதை செய்ய வேண்டும் அதை செய்ய வேண்டும், என் பிள்ளைகளுக்கு அதை செய்யணும், இப்படி எல்லாம் பலவிதமான எதிர்பார்ப்புகளோடு நீங்கள் இங்கே வந்திருக்கலாம். You might have come here with great various expectations. God must do this and that thing to me, this thing to my children likewise. உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நல்லது. Your expectations are good. அது தவறே அல்ல. It's not wrong. ஆனால் அந்த எதிர்பார்ப்புகளை எல்லாம் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றி தர உண்மையுள்ளவராக இருக்கிறார். Our God is faithfully able to fulfill all your expectations. ஏனென்றால் நம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் அவரையே நம்ம எல்லாருக்காகவும் ஒப்பு கொடுத்தவர், அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? அதாவது நிச்சயமாக அருளுவார். And he has given his only begotten son to us. He will surely give everything which we need. பொருளாதார சம்பந்தமான கவலைகள் பாரங்களிலிருந்து அவர் நம்மை விடுவித்து அவசியமான நன்மைகளை அவர் நமக்கு தருவார். He will deliver us from all our materialistic needs and he will give us his blessings. நம்முடைய சரீரங்களில் வேண்டிய சுகம், ஆரோக்கியம், பலம், ஆயுசு நாட்கள் இவைகளை கர்த்தர் நமக்கு தருவார். And God will give us a physical health and healing and the good days of life. சமாதானம் இல்லாத பிரிந்திருக்கிற குடும்பங்களை ஒன்றாக்கி அவர் சமாதானத்தை கட்டளையிடுவார். And he will unite the families again and command peace in them. உன்னுடைய வேலை ஸ்தலத்திலே காணப்படுகிற கொந்தளிப்பான சூழ்நிலையை மாற்றி ஒரு அமைதியை கட்டளையிடுவார். And he will calm the boisterous situations in your business, in your workstation, and he will make it calm. கொடூரமான மூர்க்க குணமுள்ளதான உன்னுடைய பிள்ளைகள், உன்னுடைய குடும்ப அங்கத்தினர்கள் அவர்கள் எல்லாம் சாந்தமான ஒரு ஆட்டுக்குட்டியை போல கர்த்தர் மாற்றி விடுவார். And they that are having cruel characters in your family, and God will make them meek and lamb. இப்படி என்ன விதமான எதிர்பார்ப்புகளாக இருந்தாலும் சரி அதையெல்லாம் கர்த்தர் வாய்க்க செய்வார். Whatever it may be your expectation, God will prosper it. ஆனால் தேவன் இந்த வேளையிலே உனக்கு சொல்லுகிற காரியம் என்ன? But what is the thing which God wants to tell you right now? உன்னை குறித்த ஒரு தீர்மானத்தோடு நான் உன்னை அழைத்திருக்கிறேன். I have called you with a purpose. நீ ஏதோ தற்செயலாக யாரோ அழைத்ததினாலே இந்த இடத்திலே நீ வரவில்லை. You have not come here because somebody called you to this place. உன்னை குறித்த ஒரு தீர்மானத்தோடு
நான் உன்னை இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கிறேன். I have brought you with a purpose concerning you. இப்பொழுது உன்னுடைய மனசாட்சி உன்னுடைய இருதயம் உன்னை பற்றி என்ன சொல்லுகிறது? Now what your conscience, your heart is saying about you? அது உன்னை ஒருவேளை குற்றப்படுத்துமானால் உன்னுடைய ஜீவியத்தில் ஒரு உள்ளான பரிசுத்தமாகுதலை ஆண்டவர் தர விரும்புகிறார். If it is accusing you, it is condemning you, God wants to give you a holiness in your secret parts. உன்னை நியாயம் தீர்க்க தண்டிக்க அவர் விரும்பவில்லை. He does not want to punish you or to condemn you. ஒரு கோபாக்கணையின் பாத்திரமாக நீ காணப்பட்டு கொண்டிருந்தாலும் உன்னை அவருடைய கிருபா பாத்திரமாக மாற்றவே அவர் விரும்புகிறார். Though you may be found as a vessel of wrath, he wants to change you as a vessel of grace. ஆதலால் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஒரு உண்மையான இருதயத்தோடு ஒரு சிறிய காரியமோ பெரிய காரியமோ உன் வாழ்க்கையில் உன்னை எந்த காரியம் குற்றப்படுத்தி கொண்டிருந்தாலும் அது ஒரு சிறிய காரியமாக இருந்தாலும் நீ பெரிய அளவில் அதை குறித்து மனஸ்தாபப்பட வேண்டும். Whether it be a small thing or great thing, whether it be a small thing, you need to understand about that mistake and you need to have a repentance over it. சிறிய பாம்பாக இருந்தாலும் பெரிய அல்லது ஒரு நீளமான கம்பை வைத்து அடிக்க வேண்டும் என்று பழமொழியாக சொல்லுவார்கள். And as a proverb they used to say like this, though it be a small serpent, you must take a big stick to beat it. ஏனென்றால் அது சிறியவையாக இருந்தாலும் மனிதனை கொல்லக்கூடிய விஷம் நிறைந்தவை. Because though it may be found small in structure, but it has poison enough to kill a person. உன்னுடைய பாவங்கள், உன்னுடைய அக்கிரமங்கள், உன்னுடைய மீறுதல்கள், உன்னுடைய பின்மாற்றமான வாழ்க்கை ஒருவேளை சிறிய அளவிலே அது ஒரு சிறிய காரியம்தானே என்று நீ கருதலாம். மற்றவர்களும் கூட சொல்லலாம், ஊழியக்காரர் கூட சொல்லலாம் அது ஒரு சின்ன காரியம்தான் அப்படி சொல்லி இருக்கலாம். ஆனால் தேவாதி தேவன் அதை பெரிதாக காண்கிறார். நீயும் கூட அது பெரிய ஆபத்தை உன்னுடைய வாழ்க்கையிலே கொண்டு வந்து விடும் என்று அதை முளையிலேயே கிள்ளி எறிந்து விட வேண்டும். Your sins, your iniquities, your backsliding life and these things you may consider it as a small thing, and even the saints of God may have considered it a small thing, but you should not consider it as a small thing. You should consider it to be a big thing and you should have treat it as such. அப்படி செய்யும்போது தேவனுடைய அந்த நித்திய நோக்கம், அவருடைய தீர்மானம் உன் வாழ்க்கையிலே நிறைவேறும்படியாக நீ ஒரு இசைந்து கொடுக்கிற ஒரு நபராக காணப்படுகிறாய். When you do so, you are a person, you are cooperating with the purpose of God concerning you in your life. அருமையான சகோதரனே சகோதரியே, நீ காலம் தாழ்த்த வேண்டாம். இன்றே இரட்சணிய நாள், இன்றே அனுக்கிரக காலம். Beloved brother, beloved sister, do not delay. This is the time of your salvation and this is the day of your salvation. உன்னுடைய மனசாட்சியும் உன்னுடைய இருதயம் தேவனுக்கு முன்பாக ஒரு ராஜரீகமான ஒரு தோற்றத்தில் காணப்பட வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். Our God expects that your heart and conscience must be found in a majestic way. ஆனால் உன்னுடைய மனசாட்சி, உன்னுடைய இருதயம் அந்த ஆதாம் ஏவாள் விருட்சங்களுக்கு இடையிலே தங்களை ஒளித்துக் கொண்டார்களே, அதுபோல தேவனை காண்கிற வேளையிலே தலைகுனிந்து ஓடி ஒளிகிறதான நிலவரத்தில் உன்னுடைய மனசாட்சி இருக்குமானால் அந்த தேவன் உன்னை விடவில்லை. ஏனென்றால் உன்னை குறித்து ஒரு தீர்மானம் வைத்திருக்கிறார். ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் என்று கேட்டுக்கொண்டே 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 அவனை காணும் வரைக்கும் கேட்டுக்கொண்டே தேடி வந்தாரே, அவர் உன் பெயரை சொல்லி அவிதமாக உன் அருகாமையிலே வந்து உனக்காக கிரியை செய்கிறார். When your conscience is not in a majestic way because it has committed sin and it tries to hide itself in the midst of the trees like the conscience of Adam, if it is like that, then God he will not leave you as such. He will continuously tries to call you like he continuously called Adam. Likewise he will also call you by your name. தேவனுக்கு விரோதமான பாவங்கள் நிமித்தமாக உன் மீது ஒரு கடுமையான நடவடிக்கை எடுத்து அவர் உன்னுடைய இடத்துல வேறொரு நபரை கொண்டு வந்து விடலாம். அது அவருக்கு சாத்தியமான காரியம். ஆனால் அவர் அப்படி செய்யவில்லை. Because of your sins, God may push you out of your position and he may take another person in your place. He can do that, but he will not do it. இயேசு சொன்னார், கேட்டின் மகன் கெட்டு போனானே அல்லாமல் நீர் எனக்கு தந்தவர்களில் ஒருவனையும் நான் இழந்து போகவில்லை. Jesus said, only the son of perdition got destructed. Other than that, I have not lost anybody which you have given unto me. பலவிதமான குறைகளும் பலவீனங்களும் ஜென்ம சுபாவங்களையும் உடையவர்களாக அவர்கள் இருந்தார்கள். என்றாலும் அவர்களை அவர் அதிநிமித்தமாக இழந்து போகாதவராக நேசித்து பாதுகாத்து பராமரித்து வந்தார். They had many carnal natures and weaknesses within them. Nevertheless, God did not leave them, but he bare them and nourished them and protected them from all evil. அவர்கள் தம்மை போல ஜீவிக்கும்படியாக, தம்மை போல ஊழியம் செய்யும்படியாக, அவர்கள் தம்மை போல் கிரியை செய்யும்படியாக
அவர் அவர்களை உருவாக்கி எடுத்தார். That they may live a life like him, that they may do a ministry like him, that they may work like Jesus. He created them. அதற்காக அவர்களை பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினால் நிரப்பினார். And for that he filled them with the anointing of the Holy Spirit. வரங்கள், கிருபைகள், தாளந்துகளை கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்தார். God gave them the gifts and talents and graces. சிலர் படிப்பறியாதவர்களாக பேதைகளாக இருந்தார்கள் என்றாலும் இயேசுவை போல ஜீவிக்கக்கூடியவர்களாக, அவரை போல பேசக்கூடியவர்களாக, அவரை போல ஊழியம் செய்யக்கூடியவர்களாக அவர்களுடைய எதிராளிகளாலும் கருதப்படத்தக்க நிலவரத்தில் அவருடைய ஊழியம் ஜீவியம் அமைந்தது. And few among them were illiterate and they were simple, but they had a good knowledge to speak and to work even like Jesus. Even they got appreciated by their enemies too. அவர்களை எல்லாம் அவிதமாக உருவாக்கி எடுத்த அந்த தேவாதி தேவன் உன்னையும் கூட உருவாக்கி எடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். The same God of gods who created them, who formed them, he is able to transform you and create you into a new vessel. நம்மில் சிலர் நம்முடைய குற்றங்குறைகள் நிமித்தமாக ஒரு பெரிய நம்பிக்கை இழந்தவர்களாக, விரக்தியோடு, ஏதோ ஒரு வேண்டா வெறுப்போடு, ஏதோ இந்த ஐக்கியத்தில் இப்படியே ஜீவித்து போவோம் என்று சொல்லி நாம் இருந்து கொண்டிருக்க கூடும். And a few among us, because of our shortcomings and mistakes, we may come to a position in which we are frustrated. We say like this, let us live a life like this and make our end. நாம் நம்முடைய நம்பிக்கை இழந்திருக்கிறது போல நம்முடைய தேவன் நம்மை பற்றிய நம்பிக்கையை அவர் இழந்து போகவில்லை. As we have lost hope concerning our own life, our God did not lose hope. நாம் சோர்ந்து போனவர்களாக இருக்கிறது போல அவர் நம்மை பற்றி அவர் சோர்ந்து போகிறது இல்லை. As we are weary and fainted about us, he did not become weary and fainted. அவர் நம்மை குறித்த ஒரு தெளிவான, ஒரு சரியான ஒரு நம்பிக்கை உடையவராக அவர் காணப்படுகிறார். He is still having proper and clear hope concerning us. ஏசாயா 40 அதிகாரம் 27 28 வசனங்கள். Isaiah chapter 40 verses 27 and 28. யாக்கோபே, இஸ்ரவேலே, என் வழி கர்த்தருக்கு மறைவாயிற்று என்றும் என் நியாயம் என் தேவனிடத்தில் எட்டாமல் போகிறது என்றும் நீ சொல்வானே. பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன் சோர்ந்து போவதும் இல்லை, இளைப்படைவதும் இல்லை. இதை நீ அறியாயோ? இதை நீ கேட்டதில்லையோ? அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாதது. நீ நம்பிக்கை இழந்து சோர்ந்து போய் அதீரியப்பட்டு இப்படிப்பட்ட வார்த்தைகளை நீ சொல்லிக் கொண்டிருக்கிறாய். And having lost your hope, becoming fainted and weary, you are saying these words. என் வழி கர்த்தருக்கு மறைவாயிற்று. Oh, my way is hidden from God. என் நிலைமை ஆண்டவருக்கு தெரியல. And my situations are not known to God. என் நியாயம் தேவனிடத்தில் எட்டாமல் போகிறது. My judgment is passed over from my God. பலவிதமான காரியங்களை சொல்லி நீ சோர்ந்து அதீரியப்பட்ட வார்த்தைகளை சொல்லிக் கொண்டிருக்கிறாய். And saying all these words, you are found in a weary state and fainted. நம்மை பற்றி நாம் சோர்ந்து போயிருக்கிறது போல நம்மை பற்றி நம்முடைய தேவன் சோர்ந்து போனால் நம்முடைய கதை கந்தலாயிடும். About us, as we are fainted and weary, if God also is found in a weary state, then our story will come to an end. உன்னை குறித்து அவர் சோர்ந்து போகவில்லை, இளைப்படையவில்லை. இதை நீ அறியாயோ, நீ கேட்டதில்லையோ? அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாத ஒன்றாக இருக்கிறது. And the Lord, the creator of the ends of the earth, fainteth not, neither is weary, and that had you not known it. ஆகவே சோர்ந்து போன உனக்கு தேவன் தம்முடைய வார்த்தையின் மூலமாக பலன் கொடுக்கிறார். Therefore God is giving you strength through his words to you who are weary. சத்துவமில்லாத உனக்கு தம்முடைய பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் உன்னுடைய சத்துவத்தை அதிகரிக்க செய்கிறார். You who are without strength, God is giving the power of the Holy Ghost to you and he is strengthening you. கர்த்தருடைய சமூகத்திலே வந்ததான உன்னை கர்த்தர் விதமாக அவருடைய வார்த்தையினாலும் பரிசுத்த ஆவியினாலும் அவரை பலப்படுத்துகிறார். You who have come to the presence of God, God is strengthening you by his word and by his spirit. ஒரு கோழைத்தனமான மனநிலையோடு நீ கர்த்தருடைய சமூகத்திலே வந்திருக்கலாம். நீ திரும்பி போகும்போது ஒரு ராஜாவின் ஜெயகம்பீரத்தோடு நீ கடந்து செல்லுவாய். You may have come to the presence of God with a covered mind state, but when you return back, you will be going as if a king will go. ஆகவே நம்முடைய ஜீவியத்தில் நாம் இழந்து போன அந்த மகிமை திரும்ப நம்முடைய வாழ்க்கையிலே அருளும்படியாக இரண்டாம் ஆதாமாகிய கிறிஸ்து நமக்காக கிரியை செய்கிறார். Therefore, in order to restore the glory of God which we have lost, the second Adam is trying to work in our life. கிறிஸ்துவின் மகிமைக்கு ஒப்பாக நாம் கொண்டு வரப்படும்படியாக நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு என்ன தேவை?
What do we need in our life that we may be taken to the state of the glory of the image of the Son of God? அந்த அனுபவத்துக்கு நம்மை கொண்டு வர தேவையான காரியங்கள் தான் என்ன? What are all the things which we need that we may be taken to such an experience? அதுதான் முதலாவது காரியம், பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பு. The first one which we need is the salvation, which is the forgiveness of அதை sins. மறுபடியும் பிறக்கிற அனுபவம் என்று நாம் சொல்லுகிறோம். And we call it as being born again ஒரு experience. மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் தான் செய்த பாவங்களை எல்லாம் நினைவு கூர்ந்து தான் பாவி என்று உணர்ந்து உள்ளம் உடைந்து மனஸ்தாபத்தோடு தன்னுடைய பாவங்களை மன்னிக்கும்படியாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவிடத்திலே தங்களுடைய பாவங்களை அறிக்கையிட்டு கெஞ்சி அவரை நோக்கி கூப்பிடும்போது, when a man feels that he feels guilty, and when he is feeling that he is a sinner, and when he is being convicted about his sins, and when he is confessing all those sins with a good broken heart, and then when he is pleading unto the Lord for his forgiveness, நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்முடைய எல்லா அநியாயங்களையும் நீக்கி அவர் நம்மை மன்னிக்கிறது மாத்திரமல்ல, அவர் கல்வாரி சிலுவையிலே சிந்தின இரத்தத்தினாலே நம்மை கழுவி பரிசுத்தமாக்குகிறார். And he not only is sanctifying us, he is cleansing us with the blood which he shed upon the cross of Calvary. இந்த அனுபவத்திலே நாம் கிரியையிலே செய்த பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு கழுவப்பட்டு நீதிமான்களாக தேவனுடைய பிள்ளைகளாக நாம் மாற்றப்படுகிறோம். In this experience, all our sins that are found in our deeds are taken away from us, and we become the children of God. நம்மில் அநேகர் இந்த அனுபவத்தை பெற்றுக்கொண்டவர்களாக இருக்கிறோம். Many of us have received this experience. இந்த கூட்டத்திலே பங்கு பெற்ற சிலர் இந்த அனுபவத்தை பெறாதவர்களாக இருக்கலாம். And few who are here in this meeting, you might not have received this experience yet. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிறார். Our Lord Jesus Christ loves you. அவர் உங்களுடைய பாவங்களை மன்னிக்கிறார். He forgives your sins. அவர் தம்முடைய பரிசுத்த இரத்தத்தினால் கழுவி உங்களை சுத்திகரித்து அவர் தம்முடைய பிள்ளைகளாய் உங்களை ஏற்றுக்கொள்கிறார். With his holy blood he is cleansing you, he is washing you, and he is accepting you once again as his own children. இதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். You need to believe this. விசுவாசித்து மெய்மனஸ்தாபத்தோடு உங்களுடைய பாவங்களை அறிக்கையிட்டு மனம் திரும்ப வேண்டும். And believing this with a true repentance, we need to repent and confess our sins. முழு உலகத்தாருடைய பாவங்களையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்மேல் ஏற்றுக்கொண்டு சிலுவையிலே மரித்திருக்கிறார் என்று சொல்லப்பட்டாலும், even though it is told that Jesus had bore all the sins of the whole world, விசுவாசிக்காதவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறதில்லை. the sins of the people who are not believing will not be forgiven. ஆதலால் பாவ மன்னிப்பை பற்றியதான ஒரு விசுவாசம் உடையவர்களாக நாம் இருக்க வேண்டும். Therefore we need to have a faith about the forgiveness of our sins. இந்த அனுபவத்தை பெற்றுக்கொண்ட நாம், we who have received this experience, இந்த அனுபவத்தை உண்மையாகவே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பெற்றுக்கொள்ளும் போது, when we receive this experience truly in our life, நம்முடைய ஜீவியத்தில் நமக்கு நம்முடைய உள்ளத்தில் ஒரு பாவ மன்னிப்பின் சந்தோஷம் உண்டாகும். In our life, in our heart, we will have a real joy of salvation. அதுவரைக்கும் விருப்பத்தோடு செய்து கொண்டிருக்கிற அந்த பாவங்கள் மீது நமக்கு ஒரு வெறுப்புணர்வு உண்டாகும். And the desire towards sin will be converted into a hatred. அதிகமாக தேவ சமூகங்களுக்கு கூட்டங்களுக்கு போக நாம் விரும்புவோம். And we will be having much desire to attend the meetings and to go to the presence of God. வேத வசனங்களை அதிகமாக வாசிக்க கூடியதான அப்படிப்பட்டதான ஒரு பசிதாகம் உள்ளவர்களாக நாம் காணப்படுவோம். We will be having hunger and thirst to read the word of God much. இந்த அனுபவமானது நம்முடைய ஜீவியத்திலே நாம் மகிமையிலிருந்து மகிமைக்கு கடந்து செல்லக்கூடியதான ஒரு அனுபவத்துக்கு நேராக நம்மை கொண்டு செல்லுகிறது. And this experience is taking us to an experience in which we will be passed from glory to glory. அது என்ன? What is it? அதுதான் வேத வசனங்களின் அடிப்படையிலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறதான ஞானஸ்நான சத்தியம். That is the truth about the waters of baptism, which is revealed unto us according to the light of the word of God. சத்தியம் வெளிப்படுத்தப்படும் போது, when the truth is revealed unto us, நாம் நம்முடைய ஜீவியத்தில் வெளிப்படுத்தப்பட்ட சத்தியங்களின்படி ஜீவிப்பேன் என்று சொல்லி தீர்மானித்து நாம் சத்தியத்தை கீழ்ப்படிந்து ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்கிறோம். And we desired to obey to the truth of the truths which are revealed unto us, and we obey to the baptism. ஆகவே இந்த அடிப்படை உபதேசங்கள் ஒவ்வொன்றும் ஒரு விரிவான காரியங்களாக இருக்கிறது. Therefore every fundamental doctrines are having a wide thing which we need to understand. சுருக்கமாக உங்களுக்கு சொல்லப்பட்டாலும், even though it is told to you in a briefly, சத்தியம் சத்தியம்தான். truth is truth. ஆகவே அந்த சத்தியமானது
நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு அவசியமான விடுதலையை கொடுக்கிறது. And this truth brings a deliverance in our life. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று இயேசு சொன்னார். Jesus told, you shall know the truth and the truth shall set you free. நாம் தண்ணீரிலே முழுகி ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்கிற வேளையில் நம்முடைய வாழ்க்கையில் உண்டாகிற அனுபவம் என்ன? When we immerse into water and when we get waters of baptism, what will happen in our life? ஒரு மனிதன் இரண்டு விதங்களில் அவன் பாவியாக இருக்கிறான். A man in two ways he is a sinner. சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறது போல, நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள். பிறப்பிலேயே மனிதனுடைய பிறப்பிலேயே பாவம் காணப்படுகிறது. As the psalmist David says, he says, I am formed in the sins and I was shapen in iniquity, and in sin did my mother conceive me. In this manner, at his birth itself he is having sin within him. நான் அதிக கோப சுபாவமுடையவனாக நான் இருந்தேன். And I was having a nature of anger. ஆகையால் நான் சிறு வயதிலே இந்த கோபத்தை வெளிப்படுத்தும் போது அந்த ஊர்ல இருக்கிற மற்றவங்க சொல்லுவாங்க, இந்த பையனுடைய தகப்பனுடைய குணம் இவனுக்கு அப்படியே இருக்குன்னு சொல்லுவாங்க. Therefore, when I used to get angry, the people in my village, they used to say about me like this, the same nature of his father is found in him. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God. அப்போ பிறப்பிலேயே ஜென்ம சுபாவம் மனிதனுக்குள்ளே காணப்படுகிறது. Therefore, right from his birth, and his nature of his birth is found in him. இது ஆதாமின் சுபாவம், ஆதாமின் அந்த கீழ்ப்படியாமின் சுபாவம் என்று சொல்லுகிறோம். This we call as the nature of Adam, or the nature of this disobedience of Adam. எல்லா பாவங்களுக்கும் தாய் தான் கீழ்ப்படியாமை. அதை தொடர்ந்து மற்ற பாவங்கள் மனிதனுக்குள்ளே வந்து விடுகிறது. The mother of all the sins is called disobedience. Following that, every other sins will enter into man. ஆகவே நாம் பிறப்பிலேயே ஜென்ம சுபாவம், அந்த பாவம் காணப்படுகிறது. And therefore, right from our birth, the carnal nature is found within us. மனம் திரும்பும்போது கிரியையிலே செய்த பாவங்கள் மன்னிக்கப்பட்டு இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டு நீதிமானாய் மாற்றப்படுகிறோம். At repentance, our sinful deeds are taken away from us and we are washed and we are made justified. நாம் சரியான ஒரு ஞானஸ்நானத்தை நாம் பெற்றுக்கொள்ளும் போது நம்முடைய ஜீவியத்தில் அந்த ஜென்ம சுபாவத்துக்கு நாம் மரிக்கிறோம். When we receive the proper baptism, we die to the nature of sin. ஆகவே நாம் பாவம் மரிக்கிறதில்ல, அந்த பாவத்துக்கு நாம் மரிக்கிறோம். That sin is not going to die, but we are going to die to the sin. அதனால் தான் ரோமர் 6ஆம் அதிகாரத்தில் பாவத்துக்கு மரித்த நாம் இனி அதிலே எப்படி பிழைப்போம் என்று சொல்லுகிறார். And therefore, in Romans chapter 6 he says, we who are dead unto sin, how can we will live with him? எழுத்தின்படியாகவே சரீரத்திலே ஒரு மரணமடைந்தான மனிதன் திருப்பி அவன் பிழைக்கிறதில்லை. Literally, a man who is dead in his body, he will not be alive again. அந்த மனிதனை கொண்டு போய் அடக்கம் செய்து விடுகிறார்கள். And they are taking that man and they are burying him. அப்போ நம்முடைய ஜீவியத்தில் ஞானஸ்நானம் பெறும்போது நான் பாவத்துக்கு மரித்தேன் என்கிறதான அந்த அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில நமக்கு உண்டாகிறது. Therefore, at baptism we have an experience within us which says, I die to sin. நீங்கள் ஒரு மதுபானம் அருந்துகிற ஒரு நபராக இருந்திருந்தால், if you were a drunkard, அந்த மதுபான கடை அங்கதான் இருக்கிறது. that liquor shop is there only. ஆனால் நீங்கள் மனம் திரும்பி ஞானஸ்நானம் பெற்றபடினாலே இப்ப மதுபானம் அருந்தும்படியாக நீங்கள் அங்கே செல்லுகிறது இல்ல. But now after repentance and after baptism, you are not going to that liquor shop. ஒருவேளை அது இலவசமாக உங்களுடைய நண்பர்களால், பழைய நண்பர்களால் உங்களை குடிக்க வைக்கும்படியாக கட்டாயப்படுத்தப்பட்டாலும் கூட அதுக்கு நீங்க தப்பி ஜீவிக்கத்தான் பிரயாசப்படுகிறீர்கள். And perhaps if your friends buying it for free of cost and forcing you to drink, you are somehow try to escape out of it. எதற்காக இந்த அனுபவம்? For what these experience? நம்முடைய ஜீவியத்தில் தேவகுமாரனாய் கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பாக நாம் மகிமை அடைய வேண்டும். In our life we must be transformed to the image of the Son of God, the glory. தேவனுடைய தீர்மானம் நம்மில் நிறைவேற வேண்டும். The purpose of God must be fulfilled in us. அதனால் பாவ சம்பந்தமான பரீட்சைகள், சோதனைகள் ஞானஸ்நானம் பெற்றவர்களுக்கு வரும்போது அவர்கள் தங்களுடைய ஜீவியத்தில் இந்த பாவத்துக்கு நான் மரித்தேன் என்று சொல்லி அறிக்கையிட வேண்டும். Therefore, they that are baptized, and when they are getting trials and afflictions of sin in their life, they need to confess often, saying like this, I died to sin, I died to sin, so on. இது உள்ளுக்குள்ளேயே வெளியே சத்தமில்லாமல் நாம் அறிக்கை செய்தாலும் அந்த அறிக்கையில ஒரு வல்லமை இருக்கு. அதனால் நாம் ஒரு ஜெய ஜீவியர்களாக மாறுகிறோம். And though we are not confessing it boldly, openly, we are doing it silently within us. There is a power in that confession that thereby we do an overcoming life. இந்த அனுபவத்தை பயிற்சிக்கிறதுனால, முயற்சிக்கிறதுனால நம்முடைய ஜீவியத்திலே அந்த ஜெய ஜீவியம் சாத்தியமாகிறது. Because we labor and practice in this experience, overcoming life becomes possible in our life. நம்மில் காணப்படுகிற ஜென்ம சுபாவங்கள், நமக்குள் காணப்படுகிற சுயம், இவைகளெல்லாம் அழிக்கும்படியாகத்தான்
கர்த்தர் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினால் நம்மை நிரப்புகிறார். In order to destroy and demolish the carnal natures and the self within us, God is anointing us with His Holy Spirit. பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய மகிமையின் ஆவி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Holy Spirit is called the Spirit of glory. 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நாம் படிக்கும்போது, When we read in 1 Peter chapter 4 verse 14, நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள், ஏனென்றால் தேவனுடைய ஆவியாகிய மகிமையுள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கி இருக்கிறார். அவர்களாலே தூஷிக்கப்படுகிறார், உங்களாலே மகிமைப்படுகிறார். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் மகிமையின் ஆவியானவராக அவர் தங்கி இருக்கிறார். the Holy Spirit is dwelling, residing in us as the Spirit of glory. நமக்குள் அவர் தங்கி இருக்க காரணம் என்ன? What is the reason He is resting within us? இப்பொழுது இந்த விளக்குகள் எரிந்து கொண்டிருக்கிறது, இந்த இடம் மகிமையாக இருக்கிறது. Now we have these lamps and lights are burning, that therefore this place is filled with light. இந்த வெளிச்சம் இங்கே தங்கி இருக்கிறது. This light resides or rest here. ஆனால் மின்சாரம் துண்டிக்கப்பட்டு இந்த விளக்குகள் அணைந்து விடும் என்று சொன்னால் இந்த வெளிச்சம் அகன்று போய் விடுகிறது. But if for example the power goes down and electricity breaks and the lamps are off, then the light will go away from this place. தேவனுடைய ஆவியாகிய மகிமையின் ஆவியானவர் நமக்குள் தங்கி இருக்கிறார். The Spirit of God, who is the Spirit of glory, He is residing in us. ஆதலால் தான் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை அந்நிய பாஷை அடையாளத்தோடு பெற்றுக்கொண்டவர்களாக இருக்க வேண்டும். அந்த ஆவியின் அபிஷேகத்தை அப்படியே தங்களுடைய வாழ்க்கையில இழந்து போகாமல் பராமரிக்க வேண்டும், அந்த அபிஷேகத்தில் பெருக வேண்டும் என்று சொல்லுகிறோம். Therefore we admonish you that you should have to receive the anointing of the Holy Spirit with unknown tongues, and you need to protect that anointing and you need to grow in that anointing. பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தையும் அதனால் உண்டாகிற ஆசீர்வாதங்கள், பரிசுத்த ஆவியின் ஆவியானவர் தருகிற வரங்கள், இவைகளெல்லாம் பெற்றுக்கொள்ளும்படியாகத்தான் வாரம் ஒரு முறை சனிக்கிழமை மாலையில காத்திருப்பு கூட்டம். And every week Saturday evening tarrying meeting is conducted in every churches, thereby we may renew a Holy Spirit, thereby we may receive a new anointing. கர்த்தருடைய சமூகத்திலே வந்து பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படும் போது உங்களுடைய ஆவி ஆத்துமா சரீரங்களே ஒரு விடுதலையை, ஒரு பெரிய ஒரு உற்சாகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்கிறீர்கள். When you come to the presence of God and when you are filled with the anointing of the Holy Spirit, you are getting a cheerfulness within you. ஒரு சந்தோஷத்தோடு, ஆறுதலோடு, சுகத்தோடு, ஒரு பரிசுத்தமாக்கப்பட்ட ஒரு நிச்சயத்தோடு நீங்கள் கடந்து செல்வதாக மாறுகிறீர்கள். And after going back, you will be going back with comfort, joy and happiness and a rest within you. உங்களுடைய வேலை ஸ்தலங்களே, நீங்கள் வசிக்கிறதான இடங்களிலே உங்களை மற்றவர்கள் தூசித்திருக்கலாம். In the place where you are working and in the place of your house, many might have mocked against you. இப்படி எல்லாம் என்ன பேசுறாங்களே, என்ன திட்டுறாங்களே, தூசிக்கிறாங்களே என்கிற வேதனை உன் உள்ளத்திலே இருக்கிறது. And you are having a pain and agony concerning all these reproaches. அந்த வேதனையோடு நீ கர்த்தருடைய சமூகத்திலே உட்கார்ந்து நீ ஆவியினால் நிரப்பப்படும் போது, with that pain and agony, when you are seated in the presence of God and when you are filled with the anointing of the Holy Spirit, இப்பொழுது வாசிக்க கேட்டதான அந்த வசனத்தின்படி, according to the scripture which we have read now, என்னை அல்ல எனக்குள் வாசமாயிருக்கிற பரிசுத்த ஆவியானவரை தான் அவர்கள் தூசித்திருக்கிறார்கள். they did not reproach against me, but the Spirit of God who is dwelling in me. அந்த கஷ்டங்களை எல்லாம் நாம் ஆவியின் பலத்தினால் சகித்துக் கொள்ளும்போது, when we endure all these hardships by the Spirit of God, வையப்படும் போது பதிலுக்கு நம்ம வையாம அதெல்லாம் தோத்திரம் தோத்திரம் என்று சொல்லி அந்நிய பாஷை பேசி இதெல்லாம் நாம் சகித்துக் கொள்ளும் போது, when we are scolded, we are not scolding back, but when we endure all these things by the power of the Holy Spirit, தேவனுடைய ஆவியாகிய அந்த மகிமையுள்ள ஆவியானவர் நமக்குள்ள சந்தோஷமாய் தங்கி இருக்கிறார். the Spirit of glory and of God resteth upon us with joy. அவர்களாலே அவர் நமக்குள்ளே இருக்கிற அவர் தூசிக்கப்படுகிறார், ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை மகிமைப்படுத்திக் கொண்டே இருக்கிறார். On their part he is evil spoken of, but in our part he is being glorified within us. இந்த மகிமையிலே நாம் வளர்ந்து 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 பெருக வேண்டியதாக இருக்கிறோம். We need to grow in this glory and we need to attain much glory. அதனால தான் கர்த்தருடைய ரகசிய வருகையிலே நாம் எடுத்துக்கொள்ளப்படும் போது, therefore when we are going to be raptured in the coming of the Lord, பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தின்படி, according to Philippians chapter 3 and verse 21, அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்திக் கொள்ளத்தக்க தம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். நம்முடைய அற்பமான சரீரத்தை
அவருடைய மகிமையுள்ள சரீரத்துக்கு ஒப்பாக மறுபடுத்துவார். And he shall change our vile body into his glorious body. பரிசுத்த ஆவியின் வல்லமை எல்லாவற்றையும் கீழ்ப்படுத்தக்கூடிய வல்லமை. And the Spirit of God, the Holy Spirit, is a spirit which will subdue all of the powers. நம்முடைய சரீரத்திலே அற்பத்தனமான பல பாவ ஆசை இச்சைகள் காணப்படுகிறது. அதனால் தான் அற்பமான சரீரம் என்று சொல்லுகிறார். Our body is called wild body because many wild things and lusts are found in it. நான் இப்படி ஒரு நல்ல ஒரு தேவனுடைய பிள்ளையாய் நான் இருந்தும் நான் ஆவிக்குரிய காரியங்களை வாஞ்சித்தோம் என்ற சரீரத்திலே அற்பத்தனமான ஆசை இச்சைகள் கிரியை செய்கிறதே என்று சொல்லி மனம் கலங்குகிறீர்கள், வேதனைப்படுகிறீர்கள். And though I am spiritual and I am earning for much spiritual experiences, I have some vile experiences in my body and I am having some lust in my body. You are troubled like this. பரிசுத்த ஆவியானவருக்கு நாம் நம்முடைய சரீரங்களை ஒப்புக் கொடுக்கும்போது, when we yield our bodies to the Holy Spirit, ஆவியானவர் நம்முடைய சரீரத்திலே கிரியை செய்கிற எல்லா அற்பத்தனமான ஆசை இச்சைகள் உணர்ச்சிகள் எழுச்சிகள் எல்லாவற்றையும் அழித்து போடுகிறார். and the Holy Spirit will destroy all the lusts and the affections and the emotions that are found in our wild body. நம்மிலே கிரியை செய்கிறதான சுயமும் கூட அழிக்கப்படுகிறது. Even the self which is working within us will be destroyed. அதனால் தான் சுயம் என்னில் சாம்பலாய் மாற சுத்த ஆவியே அனல் மூட்டுன்னு ஒரு பழைய பாட்டு பாடுறோம். Therefore we have an old song which says, Holy Spirit, come down into me and burn myself into ashes. அருமையானவர்களே, இந்த பிரசங்கத்திலே நம்முடைய சபையின் அடிப்படை தூதுகளின் அந்த சில சாராம்சங்களை உங்களுக்கு சுருக்கமாக சொல்ல விரும்புகிறேன். And I want to give you the essence of the fundamental doctrines of our church in this sermon, beloved ones. ஒரு தூதானது நம்முடைய ஜீவியத்தில் அந்த நேரத்தில் நமக்குள்ள ஒரு எழுப்புதலை, ஒரு சந்தோஷத்தை உண்டாக்கும். The message will create an emotion or a happiness within us at that time. அது நமக்கு அவசியம்தான். That we need. ஆனால் அதே வேளையிலே சபையினுடைய அடிப்படை உபதேசங்கள் காணப்படுகிறதே. But at the same time the fundamental doctrines of the church, you know, இந்த அடிப்படை உபதேசமானது நம்மை வாழ்நாளெல்லாம் இந்த ஐக்கியத்திலே நிலைநிறுத்தும். These fundamental doctrines will make us to abide in this fellowship till the days of our life. இந்த அடிப்படை உபதேசத்தை நான் இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கலாம். ஒருவேளை நான் இந்த அனுபவத்தை நான் இழந்துவிட்டு நான் ஒரு பின்மாற்றக்காரனாக போகவும் கூடும். And I may preach the fundamental doctrines today and I may backslide one day and leaving this fundamental doctrines. ஏனென்றால் மனிதன் இன்னும் மனுஷராகத்தான் இருக்கிறோம், மனம் மாறக்கூடும். Because we are men, still we are man, we may change. இந்த அடிப்படை உபதேசங்களுக்காக வைராக்கியம் காண்பித்த விசுவாசிகள் பலர் இருக்கிறீர்கள். மனம் மாறி இந்த அனுபவத்தை இழந்து அனலும் இன்றி குளிரும் இன்றி வெதுவெதுப்பான நிலவரத்தில் சபையில் இருக்கலாம், அல்லது இந்த அனுபவத்தை விட்டு பின்வாங்கி போயிருக்கலாம். And many believers are having good zeal about this fundamental doctrines and you are living, and many others not neither hot nor cold in a lukewarm state. You might have backslidden and you might have rejected, denied. ஆனால் பரிசுத்த வேதாகமத்தின் அடிப்படையிலே இருந்து, சத்தியத்திலே இருந்து பரிசுத்தவான்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டதான இந்த அடிப்படை உபதேச சத்தியங்கள் வேத வசனங்களின் அடிப்படையில் காணப்படுகிறதுனால இந்த அடிப்படை உபதேசம் மாறவே மாறாது. But the fundamental doctrines that were revealed to the saints of God based on the scripture, because they are based on this word of God, they will never change. சில பழையவர்கள், நம்முடைய மத்தியில் இருக்கிற சில பழையவர்கள், நம்முடைய சபை வளர்ந்து வருகிறது ஆனால் குவாலிட்டி குறைஞ்சு போச்சு என்று கருதுகிறார்கள். A few old believers they feel like this, that our church is growing in a vehement way, but we suppose that we lose the quality. அது உண்மையாக இருக்கலாம். It may be true. ஆனால் அதே வேளையில இந்த அடிப்படை உபதேசம் இருக்கிறதே அதனுடைய குவாலிட்டி ஒருபோதும் குறையாது. ஏனென்றால் இது வேத வசனத்திலிருந்து எடுத்த காரியம். But at the same time the fundamental doctrines, you know, it will never lose its quality because it is based on the word of God. நான் விசுவாசியாக இருந்தபோது ஒரு கன்வென்ஷன் நடந்தது. நான் இருந்ததான அந்த ஊர்ல அங்கே பாஸ்டர் கேவி பால் அவர்கள் ஒரு கூட்டத்திலே பிரசங்கம் பண்ணினார். When I was a believer in the town in which I was residing, there was a convention. Pastor KV Paul preached in that convention. அவர் பிரசங்கம் பண்ணி முடித்து அப்புறம் ஜனங்களெல்லாம் கலைந்த பிற்பாடு அவர் ஸ்டேஜை விட்டு இறங்குற வேளையில ஒரு 5-6 பேர் அவருக்கு முன்பாக வந்து நின்றார்கள். And when he finished preaching and after the meeting is over, everybody went, but when he descended down from the stage, 5 or 6 believers came. எப்படி நீங்க இப்படி எல்லாம் பேசலாம்? How can you speak like this? என்று கேட்டாங்க. They asked like that. அவருக்கு எந்த பதஷ்டமும் கலக்கம் உண்டாகல. He did not make haste and he was not troubled at all. நாங்க ஒரு 2 வாலிபர்கள் நின்னு அங்க பாய் மடிச்சிட்டு இருந்தோம், வேற யாரும் அங்க இல்ல, எல்லாம் கலஞ்சி போயிட்டாங்க. Only we 2 young boys, we were collecting the mats again. ஆனால் அவர் சொல்லுகிறார், இந்த பைபிளை தூக்கி அவங்ககிட்ட காட்டினாரு,
இந்த பைபிளை நான் 120 முறை படிச்சிருக்கிறேன். And he boldly showed his Bible to them and told, I have read this Bible for 120 times. நீங்க சொல்லுகிற காரியம் சத்தியமானால் எனக்கு காண்பீங்க, நான் உங்களுக்கு பின்னால வர்றேன். And if what you say is true, tell me, prove me, then I will come back, come following you. இந்த சபைக்கு நான் அடிமை அல்ல. I'm not a slave to this church. ஆனால் இந்த சபையின் உபதேச சத்தியங்கள் வேத வசனத்தின் அடிப்படையில் வெளிப்படுத்தப்பட்டவை. அதுல எந்த மாற்று கருத்து யாருமே சொல்ல முடியாது. ஆனா இந்த சத்தியத்துக்கு நான் அடிமை. This fundamental doctrines of this church based on the scriptures, nobody can resist it. I am slave to the fundamental doctrines of the church. அவரை புலிபால் என்று தான் அவரை சொல்லுவார்கள். அதாவது அவருடைய வார்த்தைகள் சீற்றமாக இருக்கும். And they will be calling him as a tiger because his words will be such a sharp words. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. அவர் இங்க மதுரையில் தான் ஊழியம் செய்து கடைசியாக ஓட்டத்தை முடித்தார். Finally he finished his course only at this Madurai. அப்போ அவருடைய வார்த்தைகள் விதமாக உறுதியாக சீற்றமாக இருந்தது. அவங்க பேசாம போயிட்டாங்க திரும்பி. And his words were very fury and strong, therefore they did not speak anything against him and they left. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God. அப்ப நம்முடைய வாழ்க்கையிலே நாம் இந்த ஐக்கியத்தில் இருக்கிறது நிமித்தமாக எத்தனையோ கஷ்டங்கள், துக்கங்கள், பாரங்கள், நிந்தைகள், அவமானங்கள், எத்தனையோ விதமான இழப்புகள் இந்த ஐக்கியத்தில் இருக்கிறது நிமித்தமாக, இந்த உபதேச சத்தியங்கள் நிமித்தமாக நம்முடைய வாழ்க்கையில நமக்கு உண்டாகி இருக்கலாம். ஆனாலும் நாம் இந்த ஐக்கியத்திலே நிலை நிற்கிறோமே காரணம் என்ன? இந்த சத்தியம் உண்மை என்று நாம் புரிந்திருக்கிறோம், ஆனவனால நிக்கிறோம். Because we are abiding in this fundamental doctrines, we are facing many opposition, trials and hardships, but still we are abiding in this fundamental doctrines because we know these are based on the word of God. இதை நமக்கு போதித்து நம்மை நிலைநிறுத்தினவர்கள், இந்த அனுபவத்துக்குள்ள நம்ம கொண்டு வந்தவங்க, நம்ம ஞானஸ்நானத்துல வழி நடத்தினவங்க, பரிசுத்த ஆவியில வழி நடத்தினவங்க, நாம் வியாதிப்பட்ட போது நமக்கு சுகம், தெய்வீக சுகத்தை வாங்கி கொடுத்தவங்க, இவங்கெல்லாம் கூட இடறி பின்வாங்கி போயிருக்கலாம். ஆனால் நம்ம நிக்கிறமே காரணம் என்ன? இந்த சத்தியம் நம்மளை நிறுத்தி வச்சிருக்கு. And the people who have brought us into this truth, into the repentance, into the water baptism and into the anointing of the Holy Spirit and into the divine healing when we were sick, they might have hindered and they might have lost, but we are still standing. Why? Because these fundamental doctrines are based on the word of God and this is true. நீங்கள் எவ்வளவு பழையவர்களாக இருந்தாலும் அல்லது புதியவர்களாக இருந்தாலும் உங்களுக்கு எந்த மேன்மையும் இங்கே கொடுக்கப்படுகிறது இல்ல. You may be old or new, no positions are given in this church for you. எந்த பதவியும் இங்கே கொடுக்கப்படுகிறது இல்ல. And no fame and name are given to you in this church. ஆனால் நிக்கிறோம், எதனால் நிக்கிறோம்? சத்தியம் நம்மளை நிறுத்தி வச்சிருக்கு. But we are standing still because this truth is enabling us to stand. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. ஆதலால் அடிப்படை உபதேச சத்தியங்கள் நாம் தெளிவாக உறுதியாக கற்று அறிந்திருக்க வேண்டியது அவசியம். Therefore it is very essential for us to learn properly about the fundamental doctrines. நம்முடைய பின் சந்ததிக்கு அதை கற்றுக் கொடுக்க வேண்டியது அவசியம். And we need to teach our younger generations, future generations the truths. ஆதலால் தான் நம்முடைய ஞாயிறு பள்ளி பாட புத்தகங்களிலேயும் கூட இந்த அடிப்படை உபதேசங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. Therefore in our Sunday school syllabus fundamental doctrines or truths are present. போதிக்கிற டீச்சர்ஸ் சரியா சண்டே ஸ்கூல் சிலபஸ் படிச்சு பைபிளை படிச்சு அதுல குறிப்பெடுத்து கொண்டு வந்து சரியா போதிக்கணும். And the Sunday school teachers, you need to read it, you need to study it properly, you need to make a note of it, then you should have to teach it well. மாத்திரமல்ல பிள்ளைகளும் கூட அதை கருத்தாய் கற்றுக்கொள்ளக்கூடிய வாஞ்சியுள்ளவர்களாக இருக்க வேண்டும். Not only that, the students also should have a desire to learn it properly. எத்தனையோ இடங்களில் நான் பார்த்திருக்கிறேன், சிறு பிள்ளைகளாக இருப்பாங்க, இந்த உபதேச சத்தியங்களை அவங்க படிச்சிருக்கிறதுனால மற்றவங்க இந்த உபதேச சத்தியத்துக்கு விரோதமாக பேசுற வேளையில இவங்க வசனத்தின் அடிப்படையில் நல்லா சொல்லி அப்படி வாயை அடைச்சிருவாங்க பிள்ளைகள். And many places I have seen even the Sunday school students, when something are told about against this doctrine, they will be quoting words from the Bible and they will be shutting their mouth. கர்த்தருடைய வருகை தாமதித்தால் நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய பின் சந்ததி தான் இந்த உபதேச சத்தியத்துக்கு தூணாக இருக்க வேண்டியவர்கள். If the coming of the Lord will delay, our children are going to be the pillars for this truth. அதனால் உனக்கு சில பிள்ளைகளை கொடுத்தேனே, உன்னுடைய பிள்ளைகளை எப்படி வளர்த்தாய் என்று சொல்லி கர்த்தர் உன்னிடத்தில் கணக்கு கேட்பார். Therefore God will ask account unto you. I have given you children, how did you bring up your children? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உபதேச சத்தியத்தை அறிந்து அதுக்காக ஸ்திரமாக உறுதியாக நில்லுங்கள். உங்களுடைய பிள்ளைகளையும் கூட அந்த அனுபவத்தில் வளர்த்துடுங்க. Beloved ones, know the doctrine and truth properly and make your children to know it and bring them in that way. ரோமர் 8 அதிகாரம் 17 வசனத்தின்படி, according to Romans chapter 8 verse 17, நாம் பிள்ளைகளானால் சுதந்திரமாமே, தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரருமாமே, கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு
அவருடனே கூட பாடுபட்டால் அப்படியாகும். அப்போ உபதேச சத்தியங்களின் நிமித்தமாக நமக்கு பாடுகள் இருக்கிறது. Therefore we have sufferings because of the truth and the doctrines. ஏனென்றால் இந்த உலக வழக்கத்துக்கு மாறான ஒரு வாழ்க்கை இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். Because we are living a life which is contradictory to the going of the world. சத்தியத்தின் அடிப்படையிலே நாம் அவ்விதமாக வாழ வேண்டியதாக இருக்கிறது. Based on the truth we are supposed to live like that. எத்தனையோ கிறிஸ்தவர்கள் வாழ்கிறதுக்கும் மாறாக இந்த சத்தியத்தின் அடிப்படையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். Even we are living a life based on this truth which is just opposite to the life of Christians also. ஆகவே பாடுகள் இருக்கிறது. ஆனால் கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு இந்த பாடுகள் நமக்கு அவசியம் என்று இப்பொழுது இந்த வசனம் சொல்லுகிறது. But we have sufferings, but we need these sufferings that we may be glorified together with Christ Jesus. ஆனால் ஒரு காரியம் நமக்கு வெளிப்படுத்தல் சரியாக இருக்க வேண்டும். நான் தனியாக இந்த பாடுகளை படவில்லை, கிறிஸ்துவோடு கூட சேர்ந்து அவர் என்னோடு கூட பாடுபடுகிறார். But one thing we need to be very clear because that is I am not alone in this suffering, even Christ is being suffered together with me. அவர்களுடைய எல்லா நெருக்கங்களிலும் அவரும் நெருக்கப்பட்டார் என்று எசேயா 63ஆம் அதிகாரத்திலே சொல்லி இருக்கிறபடி உன் பாடுகள் மத்தியிலே நீ தனியாக அல்ல, இயேசு உன்னோடு கூட சேர்ந்து பாடுபடுகிறார். காரணம் கிறிஸ்துவோடு கூட நீ மகிமைப்பட வேண்டும். And as it is told in Isaiah chapter 63, he was also afflicted together in all their affliction. Likewise you need to have a mind that in all your sufferings Jesus Christ is also suffering together with you. இது நிமித்தமாக கிறிஸ்துவோடு கூட நாம் நித்தியத்தில் சுதந்திரவாளிகளாக நாம் காணப்படுகிறோம். And because of this we are going to be joined heirs together with Christ Jesus. 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள். 1 Peter chapter 4 verses 1 and 2. இப்படி இருக்க கிறிஸ்து நமக்காக மாம்சத்திலே பாடுபட்டபடியால் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தரித்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் மாம்சத்தில் பாடுபடுகிறவன் இனி மாம்சத்தில் இருக்கும் காலம் வரைக்கும் மனுஷருடைய இச்சைகளின்படி பிழைக்காமல் தேவனுடைய சித்தத்தின்படியே பிழைக்கத்தக்கதாக பாவங்களை விட்டு ஓய்ந்திருப்பான். அருமையானே, சத்தியத்தின் அடிப்படையிலே நம்முடைய வாழ்க்கையில் பாடுகள் காணப்படுகிறது. ஆனால் அது நிமித்தமாக நம்முடைய சரீரத்திலே ஒரு ஜெயஜீவியம் உண்டாகிறது என்று இந்த வசனம் சொல்லுகிறது. Beloved ones, based on the doctrinal truths we have sufferings in our body, but when we have sufferings in our body, thereby we have an overcoming life. This verse says, இந்த பாடுகளின் நிமித்தமாக ஒரு ஜெயஜீவியம் உண்டாகிறது மாத்திரமல்ல, நாம் ஒரு ஜெயஜீவியம் செய்கிறது நிமித்தமாக நம்முடைய ஆவி ஆத்துமா சரீரத்தில் இளைப்பாறுதல் உண்டாயிருக்கும் என்றும் இந்த வசனம் சொல்லுகிறது. Through sufferings we are getting an overcoming life, and through overcoming life we are getting a rest within us. The word of God says. ஒரு பக்கம் பாடுகள் இருந்தாலும் நாம் கலங்கி தவிக்கிறதில்லை. காரணம் என்னவென்றால் நாம் சத்தியத்தின்படி ஜீவித்திருக்கிறோம் என்கிற அந்த நிச்சயம் இருக்கிறது. ஆதலால் இளைப்பாறுதலாக இருக்கிறோம். Though many sufferings we face, we are not troubled at all, but inside we have a happiness that I am living a boldly life for the truth. இப்படிப்பட்டவர்களை பார்த்துதான் இயேசு சொன்னார், எனக்கு நேரிட்ட சோதனைகளில் என்னோடு கூட நிலைத்திருந்தவர்கள் நீங்களே. And in this situation Jesus Christ told about them that you are the ones who abide in all the afflictions which I face together. சத்தியத்தின்படி ஜீவிக்கும்போது நாம் கிறிஸ்துவோடு நிலைத்திருக்கிறோம் என்பதற்கு அது அத்தாட்சியாக இருக்கிறது. When we live according to the truth, that is a testimony or witness that we are living together with Christ. மாத்திரமல்ல, அவருடைய மகிமைக்கொப்பாய் நாம் காணப்படும்படியாக நாம் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டிருக்கிறோமே, அந்த நோக்கம் நம்மில் நிறைவேறி வருகிறது என்கிறதை நாம் புரிந்து கொள்கிறோம். Not only that, we understood that we are progressing in the purpose of God concerning us. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். Ephesians chapter 5 verse 27. கரைதிரை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்புக் கொடுத்தார். எல்லாரும் ஒரு சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இன்னொரு அல்லேலூயா சொல்லுங்க. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God. நாம் எவ்வளவு பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்றவர்களாக இருந்தாலும், பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்று தங்களை தியாகம் செய்து பிரதிஷ்டையுள்ள ஊழியர்களாக இருந்தாலும் கரை, திரை, பிழை, குறை போன்ற காரியங்கள் காணப்படுகிறது. And how much high anointing we may possess, we may be after anointing we may be servants of God, but yet we have spot, wrinkles, so much things we are found. இந்த காரியங்கள்
அந்த மகிமைக்கு எதிரடையான காரியங்களாக இருக்கிறது. And these things are opposite to the glory. இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பாக மகிமை உள்ளவர்களாக மாற வேண்டும் என்கிற அந்த காரியத்துக்கு இந்த கரை திரை பிழை கிரை போன்ற காரியங்கள் எதிரான காரியங்களாக இருக்கிறது. And we must be conformed to the image of the Son of God, the glory of God. And to this matter, these spot and wrinkle and blame are against it. ஆனால் இயேசு கிறிஸ்து நம்மீது அன்புள்ளவராகவும் நம்பிக்கை உள்ளவராகவும் இருக்கிறார். நம்பிக்கை உள்ளவராக இருக்கிறதுனால அன்புள்ளவராய் கிரியை செய்கிறார். But still Jesus Christ is trusting us, thereby he is loving us. எவ்வளவு கரை திரை பிழை குறை உள்ள ஒரு நபராக இருந்தாலும் இந்த ஆசாமி என்னிடத்துல ஒப்பு கொடுத்திருக்கிறதுனால இந்த ஆளை என்னுடைய மகிமைக்கு ஒப்பாய் கொண்டு வர முடியும் என்கிற நம்பிக்கை அவருக்கு இருக்கிறது. இது நிமித்தமாக நம் மீது அன்பு செலுத்துகிறார். And though he is having spot, wrinkle and blemish within him, this particular person has entrusted his life into my hands, and therefore I can surely change him, and thereby he is loving us. இப்படி அன்பு கூர்ந்து கிரியை செய்கிறார். In this manner he loves us and he is working together for us. கடந்த 2 நாட்கள் தூதுகளிலே நீங்கள் கர்த்தர் உங்கள் மீது பாராட்டுகிற அந்த அன்பு, மனதுருக்கம், உருக்கம், இரக்கம், பரிதாபம் போன்றதான எல்லா காரியங்களையும் நீங்கள் உணர்ந்து கொண்டிருப்பீர்கள். And the last 2 days messages you might have understood the love of God, the pity of God, and the compassion of God, mercy of God towards you. அப்போ நான் இவ்வளவு குறை குற்றம் உள்ள ஒரு நபராக இருந்தாலும் இவ்வளவு தூரம் என்னை நேசிக்கிறாரே. And how I'm having such a great shortcomings within me, but still my Lord loves me. என் மீது இவ்வளவு அன்பு செலுத்துகிறதான அவரை நான் துக்கப்படுத்தி விடக்கூடாது, அவர் சந்தோஷப்படுகிறதுக்கு ஏதுவாக நான் கவனமாக ஜீவிக்க வேண்டும் என்கிற அந்த சிந்தையுள்ளவர்களாக நாம் மாற்றப்படுகிறோம். And we are changed into a person with mind that I should not grieve my God because he is having such a love upon me. இவ்விதமாக நம்முடைய கரை திரை பிழை குறை போன்ற காரியங்கள் எல்லாம் அகன்று போகத்தக்கதாக நாம் அந்த அன்புக்கு இசைந்து கொடுக்கிறோம். Therefore we are giving ourselves, yielding ourselves to that love, that all these spot and wrinkle may be taken away. இப்படி நம்முடைய ஜீவியத்தில் ஒரு பழுதும் இல்லாத நிலவரத்துக்கு கிறிஸ்துவின் மகிமைக்குப்பாக கொண்டு வரும்படியாக பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய ஜீவியத்தில் நமக்கு போதிக்கிறார். அந்த ஆவியானவர் நம்மை வழி நடத்துகிறார். இப்படியாக பல விதங்களிலே நம்முடைய இடைப்பட்டு கிரியை செய்கிறார். In this manner the Holy Spirit is teaching us, he is guiding us, and he is intervening in our life, that however he may change us into a glorious one without any blemish. இதைத்தான் 110ஆம் சங்கீதத்திலே படிக்கிறோம். உம்முடைய பராக்கிரமத்தின் நாளிலே உம்முடைய ஜனங்கள் மனப்பூர்வம் பரிசுத்த அலங்காரம் உள்ளவர்களாக இருப்பார்கள். விடியற்காலத்து கற்பத்தில் பிறக்கும் பனிக்கு சமானமாக உம்முடைய யௌவன ஜனம் உமக்கு பிறக்கும். And about which when we read in Psalm 110, thy people shall be willing in the day of thy power, in the beauties of holiness from the womb of the morning, thou hast the dew of thy youth. ஆகவே நம்முடைய உள்ளான மனுஷனில் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் பலவீனங்கள் வராமல் இருக்கும்படியாக அந்த விடியற்கால பணியாகிய அந்த பரிசுத்த ஆவியின் நிறைவுக்கு நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். And in order to have a fullness within us, we need to surrender ourselves to the Holy Spirit, which is the dew of the youth. இவ்விதமாக நாம் ஒவ்வொரு நாளும் அந்த ஆவியின் நிறைவுக்கு நம்மை ஒப்பு கொடுக்கும்போது, in this manner every day when we yield ourselves to the fullness of the anointing, நாம் எழுத்தின்படியாக எந்த வயதில் நாம் காணப்பட்டாலும் ஒரு ஆவிக்குரிய ஒரு யௌவன தன்மை, வாலிப தன்மை உடையவர்களாக நாம் இருப்போம். Literally we may be old in our age, but spiritually we will be young. ஒரு யௌவன ஜனம் என்று சொல்லும்போது ஒரு பழுதும் இல்லாத ஒரு நிலை, கிறிஸ்துவின் மகிமைக்கு ஒப்பான மகிமை அடைந்த ஜனமாக நாம் மாற்றப்படுகிறோம். A generation of youth, which means there is no spot or wrinkle, which is the glory of the Christ Jesus. இப்படி என்னையும் உங்களையும் ஒரு பழுதில்லாத நிலவரத்துக்கு ஒரு யௌவன ஜனமாக கொண்டு வரத்தக்கதாக நம்முடைய வாழ்க்கையில் என்ன தேவை? And that we may be brought into such a glorious state in which we don't have any blemish within us and we are young, what do we need? 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தின்படி, according to 2 Corinthians chapter 4 and verse 4, மகிமையான சுவிசேஷம் தேவை. we need glorious gospel. வாசியுங்கள். தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாயிராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். சுவிசேஷத்தை விசுவாசிக்க வேண்டும். Therefore we need to believe the gospel. சுவிசேஷத்துக்கு 2 பகுதி உண்டு. There are 2 sides for the gospel. ஒன்று விடுதலையின் சுவிசேஷம். One is the gospel of deliverance. ரட்சிப்பு, சுகம், இன்னும் பல விதமான விடுதலையை நாம் அதிலிருந்து பெற்றுக்கொள்கிறோம். And we receive salvation, healing and all of the deliverances in through that gospel. ஆனால் மகிமையான சுவிசேஷத்தின் மூலமாக
நம்மை பற்றி அந்த தேவனுடைய தீர்மானம் நிறைவேறுகிறது. But through the glorious gospel, the purpose of God concerning us is being fulfilled. சொல்லப்படுகிற இந்த மகிமையான சுவிசேஷத்தை நீங்கள் விசுவாசிக்காவிட்டால் பிசாசு உங்களுடைய மனக்கண்களை குருடாக்கி விடுவான். If you don't believe the glorious gospel which is preached unto you now, then the god of this world will make your minds to be blinded. சொல்லப்படுகிற இந்த சத்தியத்தை நாம் அப்படியே விசுவாசிக்கும் போது நம்முடைய புத்தியில் காணப்படுகிற அந்தகாரம் நீங்கி போய் விடுகிறது. When we believe the things which are told now unto us, the darkness which is found in our mind will be dispelled. சுவிசேஷத்தை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு ஒப்பு கொடுத்து நடக்கும்போது தேவகுமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக நாம் மகிமைப்பட முடியும். When we believe, accept and yield ourselves to the glorious gospel, we may be surely transformed to the image of the Son of God, that is glory. ஆகையால் எங்களால் வெளிப்படுத்தப்படுகிறதான இந்த சத்திய உபதேசங்களை நீங்கள் எந்த விதத்திலும் சந்தேகிக்காமல் அவிதமாக நீங்கள் விசுவாசித்தால் உங்களுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய தீர்மானம் நிறைவேறும். If you believe the glorious gospel which is being preached unto you by us without any doubt, then the purpose of God concerning you will be fulfilled in your life. உங்களுக்கு பிரசங்கிக்கிறதான நாங்கள், இந்த சத்தியத்தை சொல்லுகிறதான நாங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? We who are preaching this truth, how we are found? எங்களுடைய பேச்சும் பிரசங்கமும் மனுஷ ஞானத்துக்குரிய நயவசனமாக இது இருக்கிறதில்லை. Our speech and our wisdom is not like the literal wisdom of a man. பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அது பலப்படுத்தப்பட்ட ஒரு நிரப்பப்பட்ட வார்த்தைகளாக இருக்கிறது. And these are the words filled with the power of the Holy Spirit. ஆகவேதான் இந்த வார்த்தைகள் நீ விசுவாசிக்கும் போது உன் இருதயத்திலே பசுமரத்திலே ஆணி பதிந்தது போல பதிந்து விடுகிறது. That's why when you believe this gospel, it will be as if a nail is pierced into a green tree. It will be like that. ஒரு பச்சையான மரத்திலே ஆணி அடிங்க, நீங்க அசைச்சு பாருங்க, அசைக்கவே முடியாதுங்க. If you nail a nail upon a green tree, after that if you try to shake it, it will not be shaken at all. சத்தியத்தை விசுவாசிக்கிறோம், அந்த சத்தியமானது நம்முடைய இருதயத்தில் ஆழமாய் ஊடுருவி அப்படியே பதிந்து விடுகிறது. எந்த எதிரடையான காரியங்களும் இந்த மகிமையான சுவிசேஷத்தை நம்முடைய இருதயத்தை விட்டு அகற்ற எடுக்கவே முடியாது. When we believe and accept this glorious gospel, it comes into our heart, and when problems and afflictions come against this, nobody can pluck this truth out of our heart. பலமுறை நம்மிடத்திலே இவ்விதமாய் பலர் முயற்சித்து பார்த்து உன்னை திருத்தவே முடியாது, போய் தொலை அந்த சபைக்கு. Many times many have tried to pluck this away from our heart, and finally they told like this, you will not be changed at all, I leave you. அவங்க வழிக்கு நம்ம கொண்டு போக முடியாது. ஏனென்றால் இந்த மகிமையான சுவிசேஷமானது நம்முடைய இருதயத்தில் விதமாக ஆழமா போய் உட்கார்ந்து இருக்குது, அதை யாரும் எடுக்க முடியாது. They will not take us into their ways, because these truths, this glorious gospel is recorded in our heart very deeply. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the God. ஆகையால் மகிமையான சுவிசேஷம் தேவை. Therefore we need glorious gospel. மேலும் மகிமையான ஊழியம் தேவை. And more than that, we need glorious ministry also. மகிமையான ஊழியக்காரன் தேவை. And we need glorious servants of God. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். 2 Corinthians chapter 4 verse 1. இப்படிப்பட்ட ஊழியத்தை உடையவர்களாகிய நாங்கள் இரக்கம் பெற்றிருப்பதால் சோர்ந்து போகிறதில்லை. இப்படிப்பட்ட என்று சொன்னால் எப்படிப்பட்ட ஊழியம்? We have this ministry. What does it mean? முந்தின அதிகாரம் மகிமையை பற்றி பேசுகிறது, 3ஆம் அதிகாரம். And the previous chapter 3 speaks about the glory. அந்த பழைய ஏற்பாட்டு காலத்தில் வெளிப்படுத்தப்பட்ட அந்த மகிமையை விட இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தின் மகிமை ரொம்ப கூடுதலான மகிமை. And the glory which was revealed in the Old Testament is something little or lesser than the glory in the New Testament. பழைய ஏற்பாட்டு காலத்து அந்த ஊழியத்தின் மூலமாய் வெளிப்படுத்தப்பட்ட மகிமை ஒரு மெழுகுவர்த்தியின் வெளிச்சத்துக்கு ஒப்பான மகிமை. ஆனால் இந்த புதிய ஏற்பாட்டு காலத்து ஊழியத்திலே வெளிப்படுத்தப்படுகிற மகிமை ஒரு சூரியனுடைய வெளிச்சத்தின் மகிமை. அந்த சூரிய வெளிச்சத்துக்கு முன்பாக இந்த மெழுகுவர்த்தி எரியறதே தெரியாது, கண்ணுக்கு தெரியாது. And the glory which was revealed in the Old Testament ministry, it was like a light of a candle, wax candle. But the glory which is being revealed in the New Testament ministry is like the light of a sun. Before the light of a sun, this light of the candle will be nothing. மகிமையை குறித்து அந்த 3ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த சத்தியத்தை தான் இப்படி ஒரு வார்த்தையில நான் உங்களுக்கு உறுதியாக சொல்லி இருக்கிறேன். And the glory which is mentioned in the chapter 3, I have told you in one word like this. ஆகவே இப்படிப்பட்ட ஊழியம், மகிமையான ஊழியம் இது
And therefore such a glorious ministry is this. நான் இப்பொழுது கூட்டம் நடத்தி கொண்டிருக்கிற நம்முடைய தலைமை பாஸ்டர் அவர்கள் மகிமையான ஊழியம் என்று அடிக்கடி சொல்லுகிறதை நீங்கள் கேட்டிருப்பீர்கள், நானும் கேட்டிருக்கிறேன். And the chief pastor who is sitting behind me, he used to always often says like this is glorious ministry. இது ஒரு மகிமையான ஊழியம் என்கிறதான அந்த அறிவை நம்முடைய வாலிபர்களுடைய மனக்கண்களை பிசாசு குருடாக்கி வைத்திருக்கிறதுனால இது ஒரு மகிமையான ஊழியம் என்று அநேகருக்கு தெரிகிறது இல்ல. And because Satan had blinded the minds of many young ones, they did not understand this is a glorious ministry. சில நல்ல விசுவாசிகளாக இருப்பாங்க, சபையில் அவங்க பல காரியங்களை முன்னுக்கு நிற்கிற ஆட்களா இருப்பாங்க, ஞாயிறு பள்ளி ஊழியங்கள் பல ஊழியங்களை செய்யலாம் இருப்பாங்க. ஆனா அவங்க பிள்ளைகள் ஊழியத்துக்கு வரும்போது விடவே மாட்டாங்க, பல தடை பண்றாங்க. காரணம் என்ன? மகிமையான ஊழியம் என்கிற அந்த விஷயத்திலே உன்னுடைய புத்தி அந்தகாரப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட அந்தகாரம் பிடிச்ச விசுவாசிகள் பல இடங்களில் சபையில் இருக்கிறாங்க. And a few believers, they will be Sunday school teachers and they will be standing in the front of all the ministries, but when their children are trying to come to the ministry, they will stop it. They will stop them, they will not allow them, because they don't have a knowledge about this glorious ministry, because their minds are blinded, darkness is residing there. என்னுடைய வார்த்தை இவ்வளவு கடினமாக இருக்கிறதுனால நீ என்ன சபையை விட்டு போக போறியா? போக மாட்டேன். And because my words are such enough hard, whether you will go away from this church, you will not go. காரணம் என்ன? The reason is, இந்த ஊழியம் மகிமையான ஊழியம்னு தெரியும். இந்த மகிமையான ஊழியத்தினால் உண்டான பலனை நீ அனுபவித்து வாழ்ந்திருக்கிறாய் உன்னுடைய வாழ்க்கையின் பல கட்டங்களிலேயும். ஆனால் அதே வேளையில இந்த மகிமையான ஊழியத்திற்கு உன்னுடைய பிள்ளைகளை விடுவதற்கு நீ மறுப்பு தெரிவிக்கிறாய், எதிர்ப்பு தெரிவிக்கிறாய். நீ பயங்கரமாக இந்த விஷயத்திலே எதிர்த்து போராடி கிரியை செய்கிறாய். அதுவும் உனக்கு தெரியும், நம்ம தப்பு பண்றோம்னு தெரியும். ஆனால் அது ஆனபடினால இதெல்லாம் அப்படியே இருந்துகிட்டு இந்த ஐக்கியத்தை விட்டு போக மாட்டோம், இதுல இருப்போம். You knew all the things related to this glorious ministry, and you have experienced and enjoyed many goodness because of this glorious ministry, and after that you are not allowing your children to this, you are refusing your children to do this glorious ministry, and you will not leave this church also. ஏனென்றால் இந்த மகிமையான ஊழியத்தினால் உண்டான அந்த பலனை, அந்த டேஸ்ட் பார்த்துட்டீங்க, இன்னும் கூட அனுபவிக்க வேண்டியது இருக்கிறதே வாழ்க்கையில. அதனால இதை விட்டு போக மாட்டீங்க. Because you have tasted many goodness from this glorious ministry, and you are supposed to taste much more, and therefore you will not leave. ஆகவே அந்த 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 2ஆம் 3ஆம் வசனங்களை நாம் படிக்கும்போது, therefore when we come to 2 Corinthians chapter 4 verses 2 and 3, இந்த மகிமையான ஊழியக்காரர் எப்படிப்பட்டவர்கள் என்று சொல்லுகிறார். How these glorious servants of God are found. வெட்கமான அந்தரங்க காரியங்களை நாங்கள் வெறுத்து தந்திரமாய் நடவாமலும் தேவ வசனத்தை புரட்டாமலும் சத்தியத்தை வெளிப்படுத்துகிறதினாலே தேவனுக்கு முன்பாக எல்லா மனுஷருடைய மனசாட்சிக்கும் எங்களை உத்தமர் என்று விளங்க பண்ணுகிறோம். எங்கள் சுவிசேஷம் மறைபொருளாயிருந்தால் கெட்டு போகிறவர்களுக்கு அது மறைபொருளாயிருக்கும். கெட்டு போகிறவர்களுக்கு என்று சொன்னா நரகத்துக்கு போறவங்களுக்கு தான் எங்களோட சுவிசேஷம் மறைபொருளாக இருக்கும். That are lost, what it means, that they that are going to the hell, our gospel will be hidden. உங்க பிரசங்கம் விளங்கல பாஸ்டர் என்று ஏன் சொல்லுகிறாய்? Why do you say, Pastor, I cannot understand your preaching? விளங்குது, ஆனா இதன்படி ஜீவிக்க உனக்கு இஷ்டம் இல்ல, அதனால விளங்கலன்னு சொல்லிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கற. You understand, but you are not willing to surrender. That's why you say, I don't understand. கெட்டு போகிறவர்களுக்கே என்று சொன்னால் நரகத்துக்கு போறவர்களுக்கு தான் இது அது மறைந்திருக்கிற ஒரு விஷயமாக இருக்கும். It is hid to them that are lost. It means they that are going to hell. வெட்கமான இந்த பிரதிஷ்டையான ஊழியத்திற்கு கடந்து வருகிறது மாத்திரமல்ல, வெட்கமான அந்தரங்க காரியங்களை வெறுத்தவர்களாக வாழ்நாளெல்லாம் காணப்பட வேண்டும். And not coming to the consecrated ministry, but they should have to renounce the hidden things of dishonesty till the end of their life. இந்த தியாகமுள்ள ஊழியர்கள் தந்திரமாய் நடக்காதவர்களாக, அவர்கள் யதார்த்தமாய் நடக்கிறவர்களாக இருக்க வேண்டும். The sacrificial servants of God must not walk in craftiness, but they should have to walk in truth. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில், in Genesis chapter 3 verse 1, தேவன் உண்டாக்கின அந்த காட்டு ஜீவன்கள்ல சர்ப்பமானது மிகவும் தந்திரமுள்ளதாக இருந்தது. Among the wild animals which God created, serpent was subtle. தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாய் இருந்தது. நான் தந்திரமாய் நடக்கிற ஒரு ஊழியக்காரனாக இருந்தேன் என்று சொன்னால் நான் யாரு? இந்த வசனத்தின் அடிப்படையிலே நான் ஒரு காட்டு ஜீவன். If I am walking craftily, subtly, then according to this verse, I am a wild beast. நான் ஒரு காட்டு ஜீவனாக இருக்கிறேன். தந்திரமாக நடக்கிற ஊழியக்காரனாக நான் இருந்தால்
நான் ஒரு காட்டு ஜீவனாக இருக்கிறேன், இந்த நபரை மகிமைக்கு கிறிஸ்துவின் மகிமைக்கு கொண்டு போறதுக்கு பதிலாக அந்த மகிமையை இழக்க செஞ்சிடுவேன். If I am walking craftily, then I am like this beast of the field. Instead of making this man to attain glory, I will be making this man to lose his glory. அருமையான இந்த சபையின் ஐக்கியத்தை சேர்ந்த தேவ ஊழியர்களே நன்றாக கவனித்துக் கொள்ளுங்க. And the servants of God who are in this church, you need to understand this properly. தந்திரமாய் நடக்க கூடாது, யதார்த்தமாய் நடக்க வேண்டும். You should not walk craftily, but you should have to work truth. யதார்த்தமாய் நடக்கிறவர்களாக இருந்தால் உங்களிடத்திலே ஒப்புக் கொடுக்கப்பட்ட ஜனத்தை கிறிஸ்துவின் மகிமைக்கு நீங்கள் கொண்டு போவர்களாக இருப்பீர்கள். If you walk truly, then you will be taking the people which have been entrusted in your hands to the glory of God. எபிராயீமர் பொய்யினாலும் வஞ்சகத்தினாலும் என்னை சூழ்ந்திருக்கிறார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். And the Lord says, Ephraim had entangled, surrounded me, compassed me with deceitness. அப்படிப்பட்டவர்களாக நாம் இருக்க கூடாது. We should not be like that. யூதாவோனில் தேவனோடு அரசாண்டு பரிசுத்தவான்களோடு உண்மையாய் இருக்கிறான். But Judah, he is faithful with the servants of God and is reigning with God. அந்த அனுபவத்தில் நாம் காணப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. And we need to be found in that experience. விசுவாசிகளாகிய தேவனுடைய பிள்ளைகளும் தந்திரமாக நடக்கலாக இருக்க கூடாது, யதார்த்தமாக நடக்கலாக இருக்க வேண்டும். And even the believers, the children of God, should not walk in craftiness. ஆகவே தேவனுடைய வசனத்தை நாங்கள் புரட்டுகிறதில்ல, வசனத்தை உள்ளபடி நாங்கள் சொல்லிக் கொடுத்து விடுகிறோம். Therefore we are not breaking the word of God, but we are teaching you as it is. கர்த்தருடைய வசனமானது இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாக இருக்கிறது. இது பேசுகிற என்னையும் வெட்டுகிறது, கேட்கிற உங்களையும் வெட்டுகிறது. The word of God is a two-edged sword. It pierces me also whom we preach, and it pierces you also who you hear. அதாவது இந்த ஊழியர்களையும் விசுவாசிகளையும் இந்த தேவனுடைய வசனமானது சீர்படுத்துகிறது. And this word of God is rectifying or correcting the children of God and the servants of God. தேவனுடைய வசனத்தை புரட்ட கூடாது. You should not beat against the word of God. இந்த காட்டு ஜீவன் தான் தேவனுடைய வசனத்தை புரட்டினது, அந்த சர்ப்பம். The beast of the field is putting converting the word of God. தேவன் சொன்னது உண்டோ என்று சொல்லி தேவனுடைய வசனத்தை புரட்டுகிறது. And it is asking a question whether God has told us in this manner. It is converting or it is putting away the word of God. நீங்கள் அதை புசிக்க நாளில் நீங்கள் சாகவே சாவதில்லை என்று சொல்லி தேவனுடைய வசனத்தை அது புரட்டினது. And it is completely changing the word of God, saying like this, that you will never die when you eat this. உங்களை சிலர் வேற ஐக்கியத்திலே இணைந்திருக்கிறதான விசுவாசிகளாக இருக்கலாம். And you may be believers of other denomination. இது ஒரு கன்வென்ஷன் கூட்டமானதனால நீங்க இங்க வந்திருக்கலாம். Because it is a convention, you might have come here. உங்களை சிலர் வேற ஐக்கியத்தை சேர்ந்த ஊழியர்களாகவும் இருக்கலாம். And you may be servants of God in other denominations also. அருமையானவர்களே, தந்திரமாய் நடக்கிறவர்களாக நீங்கள் இருக்க கூடாது. Beloved ones, you should not be people who are subtly walking. உங்களுடைய அழைப்புக்கு ஏற்றவாறு தேவன் உங்களுக்கு தந்த கிருபைக்கு ஏற்றவாறு ஊழியம் செய்து கொள்ளுங்கள், நாங்கள் சந்தோஷப்படுகிறோம். And we are happy you do your ministry according to the graces and the gifts God has given you. ஆனால் தந்திரமாய் நடக்கிறவர்களாக இருந்தால் தேவனுடைய மகிமையை இழக்க செய்து விடுவீர்கள். But if you walk in craftiness, you will make the people to lose the glory. அருமையான மற்ற கிறிஸ்தவ ஐக்கியங்களை சேர்ந்த விசுவாசிகளே கவனியுங்கள், நீங்கள் பின்பற்றுகிற அந்த தேவ ஊழியர் அவர் யதார்த்தமாய் நடக்கிற ஒரு நபராக என்கிறதை கவனித்து பின்பற்றுங்கள். Believers who belong to various other denominations, just consider the servant of God whom you follow, whether he walks in craftiness. சத்தியத்தை வெளிப்படுத்த வேண்டும், மறைக்க கூடாது, சத்தியத்தை அடக்கி வைக்கவும் கூடாது. We need to reveal the truth, we should not contain it, we should not subdue it. ரோமர் 1:18 Romans chapter 1 verse 18. சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷருடைய எல்லாவித அவபக்திக்கும் அநியாயத்துக்கும் விரோதமாய் தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. சத்தியத்தை அநியாயத்தினால தங்களுடைய சுயநலத்துக்காக அடக்கி வைத்து சத்தியத்தை புரட்டி அவர்கள் மாற்றி பேசுகிறார்கள். And they are holding the truth in unrighteousness for their self good, they are changing it. அவர்கள் மீது தேவ கோபம் வரும் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. Upon them the wrath of God will be revealed, this word of God says. ஆனால் பரிசுத்த பவுல் என்ன சொல்லுகிறார்? But what does St. Paul say? நாங்கள் சத்தியத்தை சத்தியமாக வெளிப்படுத்துகிறபடினாலே எல்லா மனிதருடைய மனசாட்சியும் எங்களை குறித்து என்ன சொல்லுகிறது? இவர்கள் உத்தமர், இவர்கள் உத்தமர், இவர்கள் உத்தமர் என்று சொல்லுகிறதாம். And Paul says, because we preach the truth as it is, everybody's heart says about us, they are upright. தேவ ஊழியர்கள் எல்லா மனுஷருடைய மனசாட்சியும் உத்தமர்கள் என்று சொல்லத்தக்கதான நிலவரத்தில் அப்படி வெளியரங்கமாக நல்ல ஒரு ஜீவியத்தையும் ஊழியத்தையும் செய்து நிறைவேற்றுவார்களாக.
And the servants of God, you must have to fulfill a good life and ministry, and thereby about your life and ministry everybody's conscience will say that they are upright. அப்படி செய்தால் மத்தேயு 25ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தின்படி எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசிக்கத்தக்கதாக அவர்கள் ஊழியம் செய்கிறார்கள். If they do such a ministry, according to Matthew chapter 25 and verse 23, they will be doing their ministry as if they will end their life in the master's joy. நல்லது உத்தமம் உண்மையுள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக்குவேன், நீ எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி. Well done, good and faithful servant, thou hast been faithful over few things, I will make thee ruler over many things, enter thou into the joy of the Lord. அப்போ எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசிக்க ஊழியம் செய்கிறீர்களா அல்லது தேவனுடைய கோபாக்கணைக்குள் பிரவேசிக்க ஊழியம் செய்கிறீர்களா? And are you doing ministry that you may enter into the joy of the Lord, or doing ministry to enter into the wrath of the Lord? மகிமையே இல்லாத ஊழியங்கள் காணப்படுகிறது. And there are ministries which are without glory. மிக மிக குறைவான மகிமையுள்ள ஊழியம் காணப்படுகிறது. There are ministries with little glory. ஆனால் தேவனுடைய சாயலாய் இருக்கிற மகிமையான ஊழியமும் காணப்படுகிறது. But there is a ministry which will make you to conform to the image of the glory of Son of God. முழுமையான அதிகமான மகிமையை வெளிப்படுத்துகிற ஊழியம். And that is the ministry which will reveal much glory. கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 25 முதல் 27 வரை. Colossians chapter 1 verses 25 to 27. ஆதி காலங்களுக்கும் தலைமுறை தலைமுறைகளுக்கும் மறைவாயிருந்து இப்பொழுது அவருடைய பசுத்தவான்களுக்கு வெளியாக்கப்பட்ட இரகசியமாகிய தேவ வசனத்தை பூர்ணமாய் தெரியப்படுத்துகிறதற்கு உங்கள் பொருட்டு தேவனால் எனக்கு அளிக்கப்பட்ட உத்தியோகத்தின்படியே நான் அந்த சபைக்கு ஊழியக்காரனானேன். புறஜாதிகளுக்குள்ளே விளங்கிய இந்த இரகசியத்தில் உள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்று தேவன் தம்முடைய பசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். நாம் பிறப்பின்படி யூதர்கள் அல்ல, நாம் புறஜாதிகள். நமக்குள்ளே இந்த மகிமையின் ஐஸ்வர்யமானது விளங்குகிறது. We are not Jews by birth, but inward us the glory of the gospel is found within us. இது ஒரு ரகசியம் என்று சொல்லுகிறார். And he calls this as mystery. ஏனென்றால் ஆதி காலங்களுக்கும் எத்தனையோ தலைமுறைகளுக்கும் இது வெளிப்படுத்தவில்லை, மறைக்கப்பட்டதாக இருந்தது. Because this mystery had been hid from many ages, from generations, it was a mystery. ஆனால் இந்த புதிய ஏற்பாட்டின் காலத்தில் அது வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. But now in the New Testament period it is made manifest. அது என்ன அந்த மறைக்கப்பட்ட ரகசியம்? What was the hidden mystery? கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக நமக்குள் இருப்பதே அந்த ரகசியம். And Christ dwells within us as the hope of glory, that is the mystery. பரிசுத்த ஆவியானவர் மகிமையின் ஆவியாக இருக்கிறார், அவர் எனக்குள்ளே தங்கி இருக்கிறார். The Holy Spirit as a spirit of glory, he is residing in me. அந்த அனுபவத்தின் மூலமாக கிறிஸ்துவானவர் எனக்குள் வாசம் பண்ணுகிறார். Through that experience Christ dwelleth in me. அந்த மகிமையின் நம்பிக்கையாக கிறிஸ்து எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். Christ as a hope of glory, he is residing in me. அந்த மகிமையான கிறிஸ்து எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறபடினாலே நான் அவருடைய மகிமைக்கு ஒப்பாக நான் மாறி விடுவேன். Because the glorious Christ is dwelling in me, I will be changed, transformed to his glory. அதாவது இந்த விளக்குகள் இந்த மீட்டிங் ஹாலுக்குள்ள எரிகிறபடினாலே இது ஒரு மகிமையாய் பிரகாசமாய் காணப்படுகிறது இந்த இடம். Because these lamps are glowing and this place is filled with glory. இந்த மீட்டிங் ஹால் பேசக்கூடுமானால் என்ன சொல்லும்? If this meeting hall could speak, what it will say? இந்த விளக்குகள் இப்படி மகிமையாய் எரிகிறபடினாலே, எனக்குள் எரிகிறபடினாலே, நான் இந்த விளக்குகளுக்குள் இருக்கிற அந்த மகிமையை நானும் உடைய ஒரு நபராக இருக்கிறேன். Because these lamps are glowing gloriously, I am also having the same glory within me. இப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையிலே நாம் ஜீவிக்கிறவர்களாக இருக்கிறோம். And we are living in such hope. அப்போ இந்த தேவகுமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக மகிமைப்படும்படியாக தேவனுடைய வசனம் பூரணமாய் தெரிவிக்கப்பட வேண்டும். And therefore that we may attain the glory of the Christ Jesus and be glorified, the word of God must be completely perfectly preached. மின்சாரம் முழு வல்லமையாய் வெளிப்படுத்தப்படுகிறபடினாலே இந்த விளக்குகள் தன்னுடைய முழு மகிமையையும் வெளிப்படுத்தும். Because the electricity is revealed with its full power, this lamp will glow and in its fullness. அப்ப அந்த மின்சாரத்தினுடைய வல்லமை குறைவாய் வருகிற வேளையிலே
இந்த விளக்கு தன்னுடைய வெளிச்சத்துல குறைவாக இருக்கும். When the voltage comes low, the lamp will glow very low. அப்போ தேவ வசனம் பூரணமாய் தெரியப்படுத்தப்பட்டால், இந்த மகிமையான சுவிசேஷம் பூரணமாய் தெரியப்படுத்தப்பட்டால், இந்த பூரண மகிமைக்கு நம்ம வளர முடியும். ஆனபடினால இந்த பூரணமாய் இந்த சத்தியத்தை நீங்க அறிஞ்சுதான் ஆகணும். If this word of God will be perfectly preached, if the glorious gospel will be perfectly revealed, then only you can be growing in this glory. இந்த இது போன்ற கன்வென்ஷன் ஏன் நடத்துகிறோம்? Why we conduct these conventions? ஆவிக்குரிய வளர்ச்சியை தடை பண்ணுகிறதான எல்லா சந்தேகங்களையும் நிவர்த்தி பண்ணும்படியாக இந்த கன்வென்ஷனை நடத்துகிறோம். We conduct these conventions that you may put away all the doubts concerning the spiritual growth and progress. சத்தியத்தின் மூலமாக உங்களுடைய ஆன்மீகமான வளர்ச்சியை தடை பண்ணுகிற எல்லா காரியங்களுக்கும் நிவர்த்தி உண்டாகிறது. Through the truth, and there will be a solution for all your doubts regarding to your spiritual progress. ஏதோ பணம் சொத்து சேர்க்கிறதுக்காக கன்வென்ஷன் நடத்தவில்லை. We are not conducting convention to gather material and money. பேர் பிரஸ்தாபத்துக்காக கன்வென்ஷன் நடத்தவில்லை. Not for name and fame we conduct conventions. எங்களுடைய சபையிலே எங்களுடைய பட்சத்திலே ஏராளமான ஜனங்களை திரட்ட வேண்டும், சேர்த்துக் கொள்ள வேண்டும், அப்படிப்பட்ட ஒரு நோக்கத்தோடும் அல்ல. And we are not conducting conventions in order to gather multitudes to our church. பெருங்கூட்ட ஜனத்தை கூட்டுறதுக்கு இவ்வளவு பெரிய தியாகம் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. In order to gather great multitude, we don't need to sacrifice in this manner. எங்க ரெண்டு பேருக்கு நல்லா ஆடவும் பாடவும் தெரியும். நல்லா ஆடினோம்னா போதும், ஊர்ல இருக்கிற எல்லாரும் வந்துருவாங்க. We both know how to jump and dance and sing, and if we do that, all the people in the society will come here. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அந்த நாட்களே நம்முடைய பரிசுத்தவான்கள் அப்படியெல்லாம் தான் ஊழியம் செஞ்சாங்க. And those days our saints did the ministry in that manner. பாஸ்டர் பால் கோசி அவர்களுடைய தகப்பனார் பாஸ்டர் கேபி கோசி இங்கே ஊழியம் செய்தார். And the father of Pastor Paul Koshi, Pastor KP Koshi, did ministry here. அப்ப அவரும் சில விசுவாசிகளும் போயிட்டு ஒரு தெருமுக்களை நின்று அவங்க ஏதாவது டான்ஸ் ஆட வேண்டியது, ஜனங்களாம் கூடிடுவாங்க, சத்தியம் சொல்லுவாங்க. And they will make a dance in the corner of the street, then the people will come and see, then they will preach gospel. இப்படி எல்லாம் தான் பரிசுத்தவான்கள் ஜனங்களுக்கு சத்தியம் சொல்லி ஜனங்களை சத்தியத்தில் நடத்துவதற்கு பிரயாசப்பட்டாங்க. In this manner saints of God preached the truth and they tried to bring the people into the truth. அதுக்காக அப்படி ஆடணும் பாடணும்னு நான் சொல்லல. And I am not saying that I should dance and sing like that. அதாவது ஒரு பெருங்கூட்டம் ஜனத்தை திரட்டுவதற்காக, சேர்த்துக் கொள்வதற்காக, மற்ற சபைகளை உடைத்து அவங்களெல்லாம் இங்க கொண்டு வரதுக்காக நாங்க கன்வென்ஷன் நடத்தல. That I say we are not conducting convention to break other church and bring the other multitudes to this place. தேவன் எங்களுக்கு வெளிப்படுத்தி கொடுத்தான இந்த சத்திய உபதேசங்களை நாங்கள் மறைக்காமல் அதை உள்ளபடி உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்படியாக, உங்களை கிறிஸ்துவின் மகிமைக்கு அளவுக்கு கொண்டு வரும்படியாக, நீங்கள் கர்த்தருடைய ரகசிய வருகையிலே எடுத்துக்கொள்ளப்பட்டு நித்தியத்தில் அவரோடு கூட அந்த நித்திய சிங்காசனத்தில் காணப்படும்படியாக இந்த சுவிசேஷ சத்தியங்களை அறிவிக்கிறோம், கன்வென்ஷன் நடத்துகிறோம். And we conduct conventions that we may preach the glory of glorious gospel which God has revealed unto us perfectly to you, that you may be brought to the measure of the glory of Christ Jesus, and you will be raptured in the eternal coming of the Lord. இன்னும் அடிப்படை உபதேச சத்தியங்கள் பல உண்டு இதை தொடர்ந்து. And following that many other fundamental doctrines are there. நேரம் சுருக்கமாக இருக்கிறபடியால் சுருக்கமாக சில காரியங்களை சொல்லி நான் முடித்து விடுகிறேன். Because I have a very short time, I want to finish my words saying a few things. அப்ப தேவனுடைய தீர்மானம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும்படியாக நடைபெறுகிற காரியங்கள். Therefore the things that are happening in our life, that the glory of God may be revealed in us. நம்முடைய வாழ்க்கையில் நேரிடுகிற காரியங்கள், the things that are happening in our life. அன்பியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்திலே அன்புள்ளவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். We know that all things work together for good to them that love God, to them who are called according to his purpose. நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட சம்பவங்கள் நடந்தாலும் தேவ கிறிஸ்துவின் மகிமைக்கு நம்மை கொண்டு வரும்படியாக நடக்கிறது. Whatsoever things going on in our life, they are going that we may be brought to the glory of Christ Jesus. இதற்கு நாம் தேவனிடத்திலே அன்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். For this we need to love God. என்ன நேரிட்டாலும் அந்த அன்பை நம்முடைய ஜீவியத்தில் பராமரித்துக் கொண்டே இருக்க வேண்டும். Whatever things may happen in our life, we need to protect and preserve this love. நம் தேவனுடைய அனுமதி இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு காரியமும் நடைபெறாது. Without the permission of a God, nothing will happen in our life. நம்மை தேவனிடத்திலே ஒப்புக் கொடுக்கும்போது தேவனுடைய கிருபையுள்ள சித்தம் நம்மிலே நிறைவேறும். When we yield ourselves to God, the gracious will of God will be fulfilled in us. எனவே இந்த சத்தியத்தின் அடிப்படையிலே நம்முடைய மிகப்பெரிய சிலாக்கியம் என்ன? What is the blessed privilege we have got based on this truth? நமக்கு நேரிடுகிற எல்லா நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. All things work together for good to us. அதாவது எப்படிப்பட்ட சூழ்நிலை ஆனாலும் தேவனுடைய கிருபையுள்ள பராமரிப்புகள்
நமக்கு கிடைத்து கொண்டே இருக்கும். In whatever situation it may be, the gracious protection of Lord will be there for us surely in every place. சூழ்நிலைகள் கடினமானதாக மோசமானதாக இருந்தாலும், Those situations may be hard and adverse. தேவனுடைய கிருபையுள்ள பராமரிப்புகள் நமக்கு கிடைக்கிறதை பொறுத்து நாம் உணர்ந்து கொள்கிறோம், தேவன் தான் இந்த காரியத்தை என்னுடைய வாழ்க்கையிலே அனுமதித்திருக்கிறார். Based on the gracious protection which we received from our God, we can understand it's God who permits these things in our life. நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை சந்தோஷப்படுத்த செய்யக்கூடியதான சம்பவங்களும் நம்முடைய நன்மைக்காகத்தான். All the things which are happening in our life to make us joyful, all are also for good. நம்மை வேதனைப்பட வைக்கக்கூடிய காரியங்களும் நம்முடைய நன்மைக்காகத்தான். Things that are making us pain and agony, they are also for good. இந்த நன்மை என்று சொல்லும்போது அநித்தியமான தற்காலிகமான நன்மைகள் உண்டு, ஆவிக்குரிய நித்தியமான நன்மைகளும் உண்டு. Goodness, when we speak about goodness, there are temporal goodness and the spiritual eternal goodness also. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட சம்பவம் நடந்தாலும் அதெல்லாம் நன்மைக்கு தான். Therefore, whatever things may happen in our life, they are all for good. அப்ப தேவனுடைய தீர்மானத்தின்படி நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய சுய தகுதியினால் நாம் அழைக்கப்பட்டவர்கள் அல்ல. We are called according to the purpose of God and not by our ability. நம்முடைய சுய தகுதியினால் நமக்கு ஒரு நன்மையும் உண்டாகாது. Not because of our self capacity goodness is going to happen. தேவனுடைய கிருபை நமக்கு நன்மை உண்டாக்குகிறது. Grace of God is bringing goodness in our life. இதை விளங்கிக் கொண்டதனால தான் தாவீது சொல்லுகிறார், ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மை கிருபை என்ன தொடரும். And understanding this, David says, surely goodness and mercy shall follow me all the days of my life. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஆகவே நம்முடைய ஜீவியத்தில் ஆரம்பத்தில் நாம் பார்க்கும்போது தற்காலிகமாக நன்மை செய்யக்கூடிய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கும். And at the beginning in our life we will be facing a temporal goodness in our life. தொடர்ந்து ஆவிக்குரிய நன்மைகள் நித்தியமான நன்மைகளாக நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு சம்பவிக்கும். And followingly a spiritual goodness, eternal goodness will happen in our life. நாம் நம்முடைய வாழ்க்கையிலே நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ பல காரியங்களில் பங்கு பெறுகிறோம். Directly or indirectly we are taking part in various things in our life. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஒரு மனிதனுடைய வியாதியை குணமாக்கக்கூடிய ஒரு மருந்தை எடுத்துக்கொள்ளுங்கள். Take a medicine which will cure a disease of a man. அதுல பலவிதமான ரசாயன பொருட்கள் சேர்த்து அது ஒரு மருந்தாக சேர்க்கப்பட்டிருக்கிறது. And bringing various chemicals into a proportion, they are making a medicine. அது வியாதியஸ்தனுடைய வியாதியை குணமாக்கி அவனுக்கு நன்மை செய்கிறது. It cures a sick person and it brings goodness to him. அதுபோல நமக்கு நேரிடுகிற எல்லா காரியங்களையும் நம்முடைய நன்மைக்கு ஏதுவாகவே தேவன் நடைபெறச் செய்வார். Likewise, the things that are happening in our life, altogether God is making it for good. என்று அறிந்திருக்கிறோம் என்று சொன்னால் தேவனுடைய வார்த்தையின் மூலமாக அறிந்திருக்கிறோம். We know it by his word. மாத்திரமல்ல நம்முடைய சொந்த அனுபவங்களின் மூலமாக நாம் அறிந்திருக்கிறோம். Not only that, through our self experiences we know it. மற்ற பரிசுத்தவான்கள் தேவனுடைய பிள்ளைகள் இவர்களுடைய அனுபவங்களின் மூலமாகவும் நாம் அறிந்திருக்கிறோம். And through the experiences of other saints of God we know it. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஆகவே இப்படி அறிந்திருக்கிறோம் என்று அந்த அனுபவத்திலே அவங்க ஜீவிச்சதுனால எந்த விதமான பதஷ்டமும் கலக்கமும் அவர்களுக்கு உண்டாகவில்லை. Because they live in that place having this knowledge, they did not make haste or they did not have any troubles within your heart. அப்போ தேவன் நம் மூலமாக கிரியை செய்ய விரும்புகிறார். Therefore God wants to work through us. நம்முடைய தேவன் தன்னை மனிதருக்கு வெளிப்படுத்தும்படியாக, மனுக்குலத்துக்கு வெளிப்படுத்தும்படியாக நானும் நீங்களும் தேவை. God needs you and me that he may reveal his love to the mankind. அவர் என் பின்னே வாருங்கள் உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன் என்று அழைத்தாரே, அதுவும் நம்முடைய நன்மைக்கு தான். And he has called us saying like this, come follow me, I will make you fishers of men. That is also for good. அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று சொல்லி அழைத்தாரே, அதுவும் நம்முடைய நன்மைக்கு தான். And he called us saying let us go to the other shore. That's also for our good. கூட்டிட்டு போயிட்டு நடு சமுத்திரத்துல தவிக்க விட்டுட்டு அவர் படுத்து தூங்கிட்டு இருந்தாரே, அதுவும் நம்முடைய நன்மைக்கு தான். And having called us on the halfway, he made us to be troubled and he was taking rest. That is also for good. என் பின்னே வாருங்கள் என்று சொல்லி அழைத்து கொண்டு வந்து விட்டு கொஞ்ச நாளைக்கு பிற்பாடு கேட்கிறாரு, நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீங்களா, போங்கன்னு சொல்றாரு, அதுவும் நன்மைக்கு தான். He's making us to follow him. He called us, come follow me, and on the halfway he is asking, do you will to go back, and that's also for our good. இயேசு வாயை மூடுறதுக்குள்ள பேதுரு வாயை திறந்துட்டாரு. As before Jesus could shut his mouth, Peter opened his mouth. நம்மளும் அப்படிதான் போக மாட்டோம்.
And we will also not go. இயேசுவே போக சொன்னாலும் இந்த ஐக்கியத்தை விட்டு போக மாட்டோம். Even Jesus will ask us to go away from this church. We will not go. யாரிடத்தில் போவோம் ஆண்டவரே? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே. Lord, unto whom we shall go? You have the eternal word of God. போவோம் ஆண்டவரே, நித்திய ஜீவ வசனங்கள் எங்களுடைய ஊழியர்களாகிய தேவதாசர்கள் மூலமாக நீர் எங்களுக்கு தருகிறீர். நாங்க யாரிடத்துல போவோம்? Lord, you give us the words of the eternal life through thy servants. Whom we shall go? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அவர் சொல்றார் பேதுருவை பார்த்து, நீ மறுதலிப்பாய் என்று சொன்னார். அதுவும் நம்முடைய நன்மைக்கு தான். And he told unto Peter, you will deny me. That's also for a good. அவன் மறுதலித்தான், சபித்தான், சத்தியம் பண்ணான். அதுவும் நன்மைக்கு தான். And he denied, he cursed against Jesus. That's also for his good. ஆனால் உயிர் தெழுந்த இயேசு அவர்களை சந்தித்தாரே, அதுவும் அவருடைய நன்மைக்கு தான். But the resurrected Jesus met them. That's also for their good. எருசலேமின் மேல் வீட்டறையிலே காத்திருங்கள் என்று சொன்னாரே, அதுவும் அவருடைய நன்மைக்கு தான். He asked them to tarry upon the upper chamber in Jerusalem. That's also for their good. அவரோடு கூட மரிக்கும்படியாய் வாருங்கள் நாமும் போவோம் சொல்லி விரக்தி அடைந்த வார்த்தையிலே தோமா சொன்னாரே, அதுபோல விரக்தி அடைந்து பேசினாயே, அதுவும் நன்மைக்கு தான். And he spoke of words of frustration saying, you told like this, no, let us go with him for dying. That's also for your good. இயேசுவை போல நேராய் சிலுவையில் அறையப்பட நான் தகுதியுள்ளவன் அல்ல, என்னை தலைகீழாய் சிலுவையில் அறையும்படி ஒப்பு கொடுத்தாரே, அதுவும் நன்மைக்கு தான். And he said, I am not worthy to be crucified like Jesus, but instead crucify me upside down. He told that's also for his good. நீ வியாதிப்பட்டது நன்மைக்கு தான், சுகமடைந்தது நன்மைக்கு தான். It's good that you fell sick. It's good that you are healed. நீ தரித்திரம் அடைந்தது நன்மைக்கு தான், ஐஸ்வர்யம் அடைந்தது நன்மைக்கு தான். It is good that you became rich. It's good that you if face poverty. ஜீவிதத்தில் வாழ்வு உண்டானது நன்மைக்கு தான், தாழ்வு உண்டானது நன்மைக்கு தான். And we are exalted and we are made abased. That is for good. இன்பம் உண்டானது நன்மைக்கு தான், துன்பம் உண்டானது நன்மைக்கு தான். We received happiness and we received sad. That is also for a good. உனக்கு கனம் மேன்மை உண்டானது நன்மைக்கு தான், கனவீனம் உண்டானது நன்மைக்கு தான். And you received glory and honor. That's for your good. And you are put down. That is also for your good. உனக்கு அவகீர்த்தி, கெட்ட பெயர், நிந்தை, அவமானம் உண்டானதே, அதுவும் நன்மைக்கு தான். You got reproaches and shame. That is also for your good. பரீட்சைகள், சோதனைகள் உண்டானதே, பாடுகள், துன்பங்கள் உண்டானதே, எல்லாம் நன்மைக்கு தான். You face trials, afflictions and many sufferings. That is also for your good. உன்னை எல்லாரும் பரியாசம் பண்ணுகிறார்களே, நிந்திக்கிறார்களே, தூசிக்கிறார்களே, அதுவும் நன்மைக்கு தான். Many are mocking against you and reproaching. That is for your good. அவர் உனக்கு கொடுத்தவைகளை அவர் எடுத்துக்கொண்டாரே, அதுவும் நன்மைக்கு தான். And he has plucked what he has given unto you. That is also for your good. வாழ்க்கையிலே நேரிட்ட துன்பங்கள், துயரங்கள், பிரச்சனைகள் நிமித்தமாக இரவும் பகலும் தூக்கம் இல்லாமல் புலம்பிக் கொண்டிருந்தாயே, அதுவும் உன்னுடைய நன்மைக்கு தான். You were lamenting day and night without sleep because you have lost many things in your life. That is also for your good. பசி, தாகம் இருந்தாலும், விருப்பமான உணவு உனக்கு முன்பாக வைக்கப்பட்டாலும், புசிக்க ஆசைப்பட்டு எடுத்து வாயில வைத்தாலும் விழுங்க முடியாமல் உன்னுடைய தொண்டை, துக்கம் உன்னுடைய தொண்டை அடைத்து கொண்டதே, அதுவும் உன்னுடைய நன்மைக்கு தான். Though you are hungry and thirsty, when good food which you like is presented before you, you try to take food but you could not swallow it. The sorrow stopped it. That's for your good. உன்னுடைய உரிமைகள் பறிக்கப்பட்டதே, அதுவும் நன்மைக்கு தான். And your rights have been plucked away. That's also for your good. உனக்குரியவைகளை மற்றவர்கள் வஞ்சித்து எடுத்துக்கொண்டார்களே, அதுவும் நன்மைக்கு தான். Many have deceived you and taken, spoiled your things. That's also for your good. கிறிஸ்துவை போல அவருடைய மகிமையின் அளவுக்கு உன்னை கொண்டு வரும்படியாக அவர் உன்னை அழைத்திருக்கிறார். ஒரு தீர்மானத்தோடு அவர் அழைத்திருக்கிறார். God has called you with the purpose that you may be brought to the glory of Christ Jesus. அவர் உன்னை அவமானப்படுத்த மாட்டார், அவர் உன்னை மகிமைப்படுத்துவார். He will never put you to shame, but instead he will glorify you. அவர் உன்னை கேவலப்படுத்த மாட்டார், அவர் உன்னை மகிமைப்படுத்துவார். He will not be put you to be based, but instead he will glorify you. அவர் உன்னை சபிக்கப்பட்ட ஒரு நபராக காண மாட்டார், அவர் உன்னை மகிமைப்படுத்தப்பட்ட ஒரு நபராக காண்பார். And he will not put you to a place in which you will be found a cursed man, but instead he will try to change you as a glorified man. அவர் உன்னுடைய பெயரை கெடுக்க மாட்டார், உன்னை மகிமைப்படுத்துவார். He will not spoil your name, but he will glorify you. புகழ்ச்சியும் கீர்த்தியிலும் சிறந்திருக்கும்படியாக செய்வார். He will make you to be special, excellent in your name and fame. அவர் உன்னை பெரிய ஜாதியாக்குவார். And he will make you a great nation. அவர் உன் பெயரை பெருமைப்படுத்துவார். He will make your name great. அவகீர்த்தி உண்டாகாது. You will not be abased. இவ்விதமாய் அவர் உன்னை மகிமைப்படுத்துவார். And in this manner he will glorify you. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 2ஆம் 3ஆம் வசனங்களின்படி, According to 1 John chapter 3 verses 2 and 3. பிரியமானவர்களே, நாம் இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். Beloved ones, we are the sons of God.
God. இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. And how we are going to be, it is not yet revealed. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவருக்கு ஒப்பாக, அவர் எவ்வளவு மகிமையுள்ளவராக இருக்கிறாரோ அவருக்கு ஒப்பாக அதே மகிமையுள்ளவராக இருந்து அவரை நாம் தரிசிப்போம். When he shall appear, we shall be like him, like the glory which he had, and we shall see him. இந்த நம்பிக்கை நமக்கு இருக்கிறபடியினாலே வெளிப்படுத்தப்பட்ட சத்தியங்களின் அடிப்படையிலே நம்மை நாம் சுத்திகரித்துக் கொள்கிறோம். Because we have this hope within us, we are purifying ourselves according to the words which have been revealed unto us. ஆகவே அவர் உனக்கு சொல்லுகிறார், நான் வரும்போது நீ எனக்கு ஒப்பான மகிமை அடைந்து என்னை தரிசிப்பாய். Therefore he says, you will attain the same glory which I am having at my appearance. உன்னை எல்லா வானங்களுக்கு மேலாக உன்னை எடுத்துக்கொண்டு போவேன். I will take you above all the clouds, all the skies. என்னுடைய மகிமைக்குள்ளேயே நான் உன்னை வைத்துக் கொள்வேன். I will keep you within my glory. தேவனுடைய மகிமை அடைந்த புதிய எருசலேம் நீயே. You are the new Jerusalem which attained the glory of God. பூரண வடிவுள்ள சீயோன் நீதான். You are the Zion, the perfection of beauty. உன்னை வரவேற்க என்னுடைய மகிமையான தூதர்கள் காத்திருக்கிறார்கள். In order to welcome you, my glorious angels are awaiting. உனக்காக நான் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அந்த நித்திய சிங்காசனத்தில், அந்த மகிமையான சிங்காசனத்தில் அவர்கள் உன்னை என்னோடு கூட உட்கார வைப்பார்கள் என்று அவர் உனக்கு சொல்லுகிறார். And he says unto you, in the eternal throne, in the glorious throne which is awaiting for you, they will make you to sit. இந்த சத்தியங்களின் மூலமாய் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். May God bless us through these truths. நன்மைக்காயாவும் நிகழ இன்னமுமே இன்னகம் துயர் கொள்வதோ, நன்மைக்காயாவும் நிகழ இன்னமுமே இன்னகம் துயர் கொள்வதோ, நிர்ணயமிதே இன்னிசுவே இன்னிலே நிறைவேற்றுமே. நிர்ணயமிதே இன்னிசுவே இன்னிலே நிறைவேற்றுமே. நன்மை கையாவும் நிகழ இன்னமுமே இன்னகம் துயர் கொள்வதோ, நன்மை கையாவும் நிகழ இன்னமுமே இன்னகம் துயர் கொள்வதோ, நிர்ணயமிதே இன்னிசுவே இன்னிலே நிறைவேற்றுமே. நிர்ணயமிதே இன்னிசுவே இன்னிலே நிறைவேற்றுமே. நன்மை கையாவும் நிகழ இன்னமுமே இன்னகம் துயர் கொள்வதோ, நன்மை கையாவும் நிகழ இன்னமுமே இன்னகம் துயர் கொள்வதோ, நிர்ணயமிதே இன்னிசுவே இன்னிலே நிறைவேற்றுமே. 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 அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். ஆவியினால் நிரப்பப்படுங்கள். Hallelujah, hallelujah, hallelujah. Hallelujah, 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 hallelujah. ஆமென். தேவனுடைய மகிமை உன்மேல் இறங்கிக் கொண்டிருக்கிறது, சந்தேகப்பட வேண்டாம். ஹalleluya. அந்த மகிமையை வரவேற்று உன் இதயத்தில் அங்கீகரித்துக் கொள்ளுவாயாக. ஹalleluya. கர்த்தர் தம்முடைய சக்கையினா மகிமையினால் உன்னை நிரப்புகிறார். ஹalleluya. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். சுடபலகதுடா சடபலகதுடா. ஹalleluya, 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 ஹalleluya.
Hallelujah, stotram, 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 shudamana kathuda. Hallelujah, hallelujah, hallelujah. அதைரியப்படாதே, கர்த்தருடைய மகிமையினால் நிரப்பப்பட்டு கொண்டே இரு. உனக்குள்ளே இருக்கிற கரைகள், திரைகள், பிழைகள், குறைகள் உன்னை விட்டு அகன்று போகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. சுடவன கதுடவன கதுடா, சுடவன கதுடவன கதுடா, சுடவன கதுடா நம தீதானவ கதுடா மன கரவம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த மகிமைக்கு ஒப்பு கொடுத்து கொண்டே இரு. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். சுடவன கதுடா. என்னுடைய மகிமை உன்னை யௌவன ஜனமாய் மாற்றும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஒரு பழுதுமில்லாத மணவாட்டியாய் உன்னை என்னுடைய மகிமை மாற்றும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஒரு பழுதுமில்லாத யௌவன தன்மையுள்ள ஒரு மணவாட்டியாய் உன்னை என்னுடைய மகிமை மாற்றும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சுடவன கதுடா மன கதுடா, சுடவன கதுடா. Hallelujah, hallelujah, hallelujah. Sudavana kadudavana kadudavana kaduda. Sudavaka thudavaka thudavaka thuda. Sudavana kadudana dhidalava kadudavana kadudana karava. Hallelujah, hallelujah, hallelujah. Stotram, stotram, stotram. Amen. மட்டுமாக இந்த கூட்டத்தின் மூலமாக நமக்கு கிடைத்த அனைத்து ஆசீர்வாதங்களை நினைவு கூர்ந்து பாடல்கள் மூலமாக, பரிசுத்த ஆவியின் நிறைவின் மூலமாக, திருவசனங்கள், சத்தியங்கள் மூலமாக கர்த்தர் நமக்கு தந்த எல்லா ஆசீர்வாதங்களுக்காக கரங்களை வைத்து கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிப்போம். சோத்திரம், 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 சோத்திரம். நாளைய தினம் கன்வென்ஷனின் கடைசி நாள். காலை கூட்டம், மாலை கூட்டம், வாலிபர் கூட்டம் எல்லாம் இருக்கிறது. கர்த்தர் நாளைய தினத்தில் உள்ள எல்லா கூட்டங்களையும் நமக்கு ஆசீர்வாதமாக்கும்படியாய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். சோத்திரம், 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 சோத்திரம். எல்லா மகிமையும் கர்த்தர் ஒருவருக்கே செலுத்தி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். சோத்திரம், 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 சோத்திரம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய தேவனை ஸ்தோத்திரிப்போம். சோத்திரம், சோத்திரம், சோத்திரம். நல்ல ஆண்டவரே, நல்ல நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த மகிமையான மாலை வேளையிலும் ஆண்டவரே, மகிமையான இந்த கர்த்தாவே மதுரை மாநகரில் மகிமையுள்ள இந்த கோட்டைகளை தந்தபடினாலும் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். கடந்த ஆண்டெல்லாம் நீர் எங்களோடு இருந்து எங்களை பாதுகாத்து கர்த்தாவே இந்த புதிய ஆண்டையும் தந்து இந்த ஆண்டிலேயும் முதலாம் மாதத்திலேயே எங்களுக்கு அருமையான ஒரு சென்டர் கன்வென்ஷன் தந்தீர் ஆண்டவரே. கடந்த 2 நாட்களிலும் கர்த்தாவே எங்களுடைய கன்வென்ஷன் கூட்டத்தை நீர் ஆஸ்வதித்ததான தேவன் இந்த மாலை வேளையிலும் மகிமையோடு கூட கர்த்தாவே எங்கள் மத்தியில் எழுந்தருளினாலும் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, இந்த கூட்டத்தினுடைய துவக்கம் முதல் இந்நேர வரைக்கும் நீர் கூட்டத்தை நீர் பொறுப்பெடுத்து ஆசீர்வாதமாக மாற்றி தந்தீர். எங்களுடைய பாடல்களை அபிஷேகித்து தந்தீர் ஆண்டவரே. உம்முடைய ஆவினால் ஒவ்வொரு பலப்படுத்தினீர். பலவிதமான கட்டுகள், பாரங்கள், துன்பங்கள், தோல்விகள், கஷ்டங்கள், கண்ணீர், பாடுகள், நிந்தைகள் எல்லா பாதியிலும் கூடி வந்து முதல் ஜனங்களை சந்தித்தீர், விடுதலையாக்கினீர், நல்ல ஆறுதலின் வார்த்தையை தந்தீர் ஆண்டவரே. உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, மனிதனை குறித்துதான உடைய அனாதி நோக்கம் உண்டு கர்த்தாவே. அன்றியும் உடைய அனாதி தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாகவே நடக்கிறது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். இந்த மாலை வேளையிலும் மறுபடியுமாக நாங்கள் அறியும்படியாக நீர் எங்களுக்கு உதவி செய்தபடினாலும் உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உடைய தீர்மானத்தின்படி கர்த்தாவே, நீ அழைத்தவர்களை ஆண்டவரே நீ நீதிமானாக்கி இருக்கிறேன், மையப்படுத்தியும் இருக்கிறேன் ஆண்டவரே. ஆதி மனிதன் முத வார்த்தைக்கு கீழ்ப்படியாமையை காட்டி அவன் பாவத்துக்குள்ளாக்கப்பட்டு தன் மகிமை இழந்து போனான். ஆனாலும் கூட உடைய மனதில் இருந்துதான அந்த மகிமையை மனிதன் மீண்டும் அடையும்படி முத ஒரே பேரான குமாரனை பாவ மாம்ச சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவோ இந்த பூமிக்கு அனுப்பி தந்து கல்வாரி சிலுவிலே அவர் மரித்து ரத்த சிந்தி ஆண்டவரே எங்களுக்கு மகிமையான ஒரு மனம் திரும்புதலை, ஒரு ரட்சிப்பை அவர் உண்டு பண்ணினபடினால் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே,
நாங்கள் மகிமையிலே நடந்து கொள்ளும்படியாக நீர் எங்களுக்கு ஆண்டவரே மகிமையான ஞானசான சத்தியத்தை நீர் எங்களுக்கு ஏற்படுத்தி தந்தபடினாலும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அதோடு கூட ஆண்டவரே உம்முடைய மகிமையின் ஆவியை எங்களுடைய உள்ளத்தில் வைத்து அந்த மகிமை ஆவியானவர் எங்கள் மேல் தங்கியிருக்கும்படி கிருபையா எங்களுக்கு இருக்க செய்தீரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மாத்திரமில்லை ஆண்டவரே மோடு கூட நாங்கள் பாடுபடத்தக்கதாக மோடு கூட நாங்கள் மகிமை அடையத்தக்கதாக பாடுகளின் சிந்திய தந்தீரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே எங்களுக்கு மகிமையான ஒரு சுவிசேஷத்தை தந்தீர் ஆண்டவரே. மகிமையான சுவிசேஷத்தை அறியும்படியாக என்னுடைய கண்களை பிரகாசித்தபடினால் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே மாத்திரமில்லை நீர் எங்களை கர்த்தாவை மகிமைப்படுத்தும்படியாக எங்களுக்கு மகிமையான ஒரு ஊழியத்தையும் மகிமைக்கேற்றதான ஊழியர்களையும் தந்தீரே. தந்திரமான கர்த்தாவே நயவஞ்சகமான வசனங்களை வார்த்தைகளை நாங்கள் கர்த்தாவை கோர்த்து சத்தியத்தை புரட்டாமல் சத்தியத்தை உள்ளபடியே பேசக்கூடிய அப்படிப்பட்டதான் ஒரு மகிமையான ஐக்கியத்தையும் பரிசுத்தவானுடைய கர்த்தாவே அந்நியோனித்து தந்தபடினால் நாங்கள் உங்கள் நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே நாங்கள் உம்மோடு கூட ஆளுகை செய்யும்படியாக நீர் தாமே மகிமையிலே எங்களை கொண்டது மாத்திரமல்ல இனி எங்களுக்காக ஒரு நித்திய மகிமை வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. அதற்காக மகிமையுள்ள சுவிசேஷத்தையும் மகிமையின் ஆவியானவரையும் மகிமையின் உபதேசத்தை தந்தபடினால் உமக்கு ஸ்தோத்திரம். சத்தியத்தை கேட்ட ஒவ்வொருவரும் அதை ஏற்றுக்கொண்டு ஒவ்வொரு மதற்கு முன்பாக சரண்டராகும்படியாக ஒவ்வொருக்குள்ள நீர் கிரியை நடப்பிக்க வேண்டுமே. தகப்பனே நீர் மகிமையிலே மத்திய ஆகாயத்தில் வெளிப்பட போகிறேன். அந்த நாளில் மகிமையோடு சந்திக்கும்படியாக மகிமையுள்ள சிங்காசனத்துக்கு முன்பாக மாசற்றோடு நாங்கள் ஒவ்வொருவரும் கொண்டு போய் நிறுத்தப்படத்தக்கதாக முதல் மகிமுள்ளதான கருத்தில் எங்களை தாழ்த்தி தருகிறோம். ஆண்டவரை ஒப்புக் கொடுக்கிற ஒவ்வொருவருக்கும் உதவி செய்ய வேண்டுமே. மகிமையான சத்தியத்தை போதித்துதான் உடைய மகனை பலப்படுத்தி இன்னும் அநேக ஆயிரங்களுக்கு பிரயோஜனப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நடக்கிற கூட்டங்கள் எல்லாம் பொறுப்பேடும் ஆண்டவருடைய நாளுக்காக எங்களை ஆயத்தப்படுத்தும். எல்லா துதி கன மகிமை எல்லாம் முக்கிய செலுத்துகிறோம். இயேசு நாமத்தில் ஜெபங்கேளும் பிதாவே ஆமென். நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் பாதுகாப்பும் നമ്മുടെ அனைவரோடும் விசேஷமாக தேவ சமூகத்தில் வந்த ஆசீர்வாதங்கள் விடுதலையை பெற்ற எல்லா தேவ ஜனங்களோடும் கூட இன்று முதல் கொண்டு என்றென்றைக்கும் இருப்பதாக. 3 அல்லேலூயா சொல்லுங்கள். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம்.